நீங்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவனுடைய அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற நம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். धन्यवाद करते परमेश्वर। यीशु मसीह के समूह में आपके सामने आते हैं। எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ ஒரு மத்தியில் இருக்கிறேன் என்று வாக்கு जहाँ 2-3 जन मेरे नाम से इकट्ठे हैं वहाँ पे मैं हूँ करके आपने कहा है। உங்கள் நாமம் தெரிவிக்கப்பட்ட பிள்ளைகளாக आपका மனவாட்டியாக நாங்கள் இடத்துல ஒன்று கூடியிருக்கிறோம்। हम लोग आपका नाम पहने हुए बच्चे दूल्हे के रूप में यहाँ पे है। மணவாளனாகிய நீர் எங்கள் மத்தியில் வந்து வார்த்தை கேட்டு எங்களுக்கு भोजनத்தை அருளும்படியாக ஜெபிக்கிறோம்। दूल्हा आप आकर ये भोजन को तोड़कर हमको खिलाने के लिए हम प्रार्थना करते हैं। வேதம் சொல்கிறது, कलाम कहता है கழுகு மாமிசத்தை புசிக்கும், கழுகு குஞ்சுகள் ரத்தத்தை பானம் பண்ணும்। ये जो गरुड़ जो है वो मांस को खाता है, लेकिन गरुड़ के जो बच्चे हैं वो खून को पीते करके। கர்த்தாவே விசுவாசத்தில் முழுமை அடைந்து முதிர்ச்சி அடைந்தவர்கள் வார்த்தையை விட்டு உணவாக உண்ணத்தக்கதாகவும் हम लोग आपका विश्वासी बनकर पूरा मैसेज को हम लोग खाने के लिए குஞ்சுகளாக இருந்து வளர்ந்து வருவோர் ரத்தத்தை குடிக்கும்படியாகவும் जो बच्चे लोग हैं उन लोग खून को पीकर बढ़ने के लिए கர்த்தர் எங்கள் மத்தியில வந்து बट प्रभु आप हमारे बीच में आकर சட்டைகளை விரித்து आपका पंखे को ऊपर बताकर बिछा के போஷிக்கும்படியாக हमको भोजन करने के लिए हम प्रार्थना करते हैं। ஆவிது எங்களால் உண்டானதல்ல, परमेश्वर हमसे नहीं हुआ है, கர்த்தருடைய சுத்த கிருபை, ये आपका कृपा है। இந்த கிருபையை நாங்கள் பெற்றுக்கொண்டு ये कृपा को हम लोग पाकर அந்த கிருபையை காலின் கீழ் போட்டு மிதிக்காதபடி हम लोग आपका कृपा को पैर के तले नहीं कुचलते हुए கிருபையை எங்களுக்கு ஆண்டவரே ரட்சிப்புக்கு ஏதுவானதாக எடுத்து हम लोग कृपा को रक्षा का ओर से उठाकर இந்த உலக காரியங்களை நீங்கள் குறித்து கொண்டு ये दुनिया के सारे अभिलाषाओं से हमको छुपकर உமக்குள்ளாக आपके अंदर உமது வார்த்தைக்குள்ளாக आपके वचन के अंदर உமது வல்லமைக்குள்ளாக आपका सामर्थ्य के अंदर நாங்கள் எழும்பத்தக்கதாக हम लोग उठने के लिए எங்களுக்கு கிருபை आप हमको कृपा दो। வந்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதியும் आए हुए हर एक बच्चों को आशीष करो, தடைகளை மாற்றும், सारे रुकावट को निकाल दो, உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படும்। केवल आपका नाम महिमा होने देना। இயேசு கிறிஸ்து நாமத்தில் यीशु मसीह के नाम से सुन के कबूल करते हैं। बैठिए, उतरலாம்। बैठ सकते हैं। இங்கே அதுல முதல் வசனம் சொல்லுது, उसमें पहला वचन ये कहता है 28 मत्ती का किताब 28 நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடுதலை வருகையில் शब्द के दिन के बाद सप्ताह के पहले दिन पौपते ही இயேசு உயிர்த்தெழுந்தார்। परमेश्वर कब से कब्र से बाहर आ गया। இயேசு வாரத்தின் முதல் நாள் உயிர்த்தெழுந்தார்। परमेश्वर है सप्ताह का पहला दिन में जी उठा है। பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே जुना करार के समय में அவர்கள் வாரத்தின் கடைசி நாளிலே சபை கூட்டப்பட்டு उन लोग सप्ताह का आखिरी दिन में कलीसिया में जाते थे। அதை வாரத்தின் கடைசி நாள் என்றும் उसको सप्ताह का अंतिम दिन ஓய்வு நாள் என்றும் அழைக்கப்பட்டது। उसको विश्राम दिन करके कहते हैं। ஆனா புதிய ஏற்பாட்டில் வரும்போது लेकिन नया करार में जब आप आते हो நாம் வாரத்தின் முதல் நாளிலே கூடி வருகிறோம்। हम सप्ताह के पहले दिन में इकट्ठा होते हैं। இயேசு கிறிஸ்து வாரத்தின் முதல் நாளிலே உயிர்த்தெழுந்தார்। यीशु मसीह सप्ताह का पहला दिन में जी उठा है। இயேசு வாரத்தின் முதல் நாள் தான் உயிர்த்தெழ வேண்டும்। यीशु मसीह जो है सप्ताह का पहला दिन ही जी उठना है। நீங்க வேதத்துல நம்ம படிச்சோம் அப்படின்னா अगर हम कलाम में पढ़ेंगे तो படிந்த 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே पहला कुरिन्थियन 15वां अध्याय 20वां वचन ऐसा कहता है, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவன் முதற் பலனானார்। நித்திரை அடைந்தவர்களின் முதல் பலனானார்। जो मरे हुए थे उनमें से पहलौठा है அவர் முதல் பலன்। वो पहलौठा है। பாருங்க, அப்ப அவர் முதல் நாள் தான் எழுந்திருக்க வேண்டும்। वो पहला दिन ही जी उठना चाहिए। அவர் எல்லாவற்றிலும் முதல்வர்। वो सब में पहलौठा है।
இன்னொரு வசனத்தை படிங்க. और एक वचन को पढ़िए, கொலோசியர் 1 कोलोसियों का किताब पहला अध्याय 15 இருந்து 17 வரைக்கும் படிங்க. कोलोसियन पहला 15 से 17 तक पढ़िए. அவர் அதிசயமான தேவனுடைய தற்சுரூபமும் அவர் தரிசனமான, அதாவது காணக்கூடாத தேவனின் தற்சுரூபம். अदृश्य परमेश्वर का प्रतिरूप, சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். எல்லா சிருஷ்டிகளுக்கும் முந்தின பெருமானவர். और सारे सृष्टि की पहलौठा है. பெருமானவர் என்பதற்கு அர்த்தம் பிறந்தவர். ஹalleluya. எஸ். ஃபர்ஸ்ட் वो पहलौठा है, அவர்தான் ஃபர்ஸ்ட் பார்ன். वही पहला जन्म हुआ है. யாரும் தேவனை பார்க்க முடியாது. परमेश्वर को कोई भी कभी देख नहीं सकता है. தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. परमेश्वर को कभी किसी ने नहीं देखा है, ஏனென்றால் क्योंकि தேவன் ஆவியா இருக்கிறார். परमेश्वर आत्मा है. அப்ப ஆவியா இருக்கிற தேவன் आत्मा में जो परमेश्वर है, என்ன ஆவியா இருக்கிறார்? वो कैसा आत्मा है? நித்திய ஆவியா இருக்கிறார். वो नित्य आत्मा है. ஆவி என்றால் அர்த்தம் என்ன? आत्मा का अर्थ क्या है? பவர். वो पावर को बताता है. நித்திய வல்லமை உடையவராயிருக்கிறார். वो नित्य पावर उसके पास है. ஆகவே இந்த நித்திய வல்லமை உடைய தேவன் ये नित्य बल का परमेश्वर, அவர் ஆவியா இருந்தபடியினாலே वो आत्मा था, इसलिए நாம் அவரை காண முடியாததா இருந்தது. हम उसको अदृश्य लगे. ஆகவே அவர் என்ன செய்தார்? इसके लिए उसने क्या किया? தன்னை ஒரு சரீரத்தை தனக்கென்று உருவாக்கி கொண்டார். अपने लिए एक शरीर को बनाकर, அதுதாங்க வேதம் சொல்லுது. उसी को कलाम ये कहता है, தேவனுடைய தற்சுரூபம். वो परमेश्वर का वो अदृश्य परमेश्वर का प्रतिरूप है. பரலோகத்துல 2-3 பேர் இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு. आप स्वर्ग में 2-3 जन रहेंगे, ऐसा मत सोचिए. அவர் ஒருவர் தான் அங்கே இருப்பார். वो केवल एक ही वहाँ पे है. அவர்தான் தேவனுடைய தற்சுரூபம். वही परमेश्वर का स्वरूप प्रतिरूप है. அதாவது தேவன் என்பதுடைய சொரூபம் அவர்தான். அவர்தான் அந்த உருவம். वही वो परमेश्वर का प्रतिरूप है. வேற ரூபம் கிடையாது. उसका कोई रूप दूसरा नहीं है. தேவனுக்கு ரூபம் கிடையாது. परमेश्वर को रूप नहीं है. அவர் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர். वो आकाश और पृथ्वी को भरने वाला परमेश्वर है. ஆகவே இயேசு தான் उधर यीशु ही அந்த ஒரு உருவத்துல வந்தார். एक शरीर में आया. அந்த இயேசுக்குள்ள தேவாதி தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் வாசமாயிருக்கிறார். ஆமென். वो यीशु वो शरीर के अंदर परमेश्वर अंदर आया. அதனால தான் இயேசு தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் கிறிஸ்துவுக்குள் வாசமாயிருக்கிறார். इसके लिए मसीह का जो परिपूर्णता है यीशु के अंदर था. இன்னும் வேதம் சொல்லுது. और भी कलाम ये कहता है, படிங்க, அவர் முதல் பேரானவர். वो पहलौठा है. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. சகலமும் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது. क्योंकि उसी में सारे वस्तुओं का सृष्टि हुई. இந்த உலகம் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது. ये दुनिया उसके अंदर सृष्टि हुआ है. நாம் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டோம். हम उसके अंदर सृष्टि हुए हैं. இப்போ நம்ம சரீரத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். अभी हम शरीर पे यहाँ पे बैठे हैं. சரீரம் முழுவதும் தாய் தகப்பன் இருந்து வந்த ஒரு கூடாரமே. ये हमारा शरीर है, हमारा माँ और पिताजी से आया हुआ एक तंबू है. இந்த கூடாரம் நீங்கள் அல்ல. ये तंबू जो है आप नहीं है. உண்மையான நீங்கள் கூடாரத்துக்கு உள்ள இருக்கிறீர்கள். सच्चाई आप जो है ये तंबू के अंदर है. இந்த கூடாரத்திற்கு நாம் ஒரு பேர் வைத்து அழைக்கிறோம். ये तंबू के लिए हम लोग क्या करते हैं, एक नाम रख के पुकारते ஆனா हैं. இதுக்கு உள்ள இருக்கிற लेकिन इसके अंदर जो அந்த है, உள்ளான மனிதன், वो अंदर अंदरूनी मनुष्य जो है அந்த ஆவிக்குரிய மனிதன், या आत्मिक मनुष्य जो है, அவன் நமக்குள்ள இருக்கிறார். वो हमारे अंदर है. இவர் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தவர். वो मसीह के अंदर था. இல்லனா நீங்க இயேசுவை பார்க்க முடியாது. नहीं तो यीशु को देख नहीं सकते. இயேசுவை அடையாளம் காண முடியாது. यीशु का चिन्ह नहीं समझ नहीं सकते. சர்ப்பத்தின் வித்துக்கள் இயேசுவை அடையாளம் காண முடியாது. सर्प का बच्चा लोग परमेश्वर को नहीं पहचानेंगे. அவர் வேதத்தை திரும்ப படிங்க அந்த வசனத்தை. और वापस पढ़िए. அவர் முதல் பெருமன் அவர் தேவனுடைய அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் அவர் தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பெருமானவர். ஃபர்ஸ்ட் ஒன். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. சகலமும் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. परमेश्वर के लिए और परमेश्वर के लिए सृजी गई है. இதனா பாருங்க, அடுத்த வசனம் படிங்க. अगला वचन को पढ़िए. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர். அவர் எல்லாவற்றிற்கும் वो सब वस्तुओं में प्रथम है, पहलौठा है. இயேசு கிறிஸ்துவை குறித்து
இன்னைக்கு அதாவது அறியாமல் இருக்கிறார்கள். आज मसीह के बारे में लोग नहीं जानते அவர் हैं। எல்லாருக்கும் முந்தினவர் ஆமென். वो सबके लिए पहलौठा है, प्रथम है। இல்லையா? இல்லை. அப்போ அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர் என்றால் உலகத்தில் உள்ள தேவதூதர்களை சிருஷ்டிக்கு முன்பாக அவர் இருந்தார். अगर वो सबसे पहलौठा मतलब वो ये स्वर्गदूत को पहले बनाने पहले भी वो था। வேதத்துல ஒரு வசனம் இப்படி இருக்கு, कलाम में ऐसा एक वचन है, தேவன் தன்னுடைய குமாரனை உலகத்தில் பிரவேசி செய்த போது परमेश्वर ने जब अपना पुत्रों के दुनिया में प्रवेश किया, எல்லாரும் தேவதூதர்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். सारे स्वर्गदूत लोग उसको नमन करने के लिए बोला गया था। தேவதூதர்களை அவர் சிருஷ்டித்த பொழுது जब वो स्वर्गदूतों को उसने सृष्टि किया, அந்த தேவதூதர்கள் वो स्वर्गदूत கிறிஸ்துவை அதாவது எல்லாத்திலும் முதல்வரை அவர் வணங்கின போது அவர் தேவனானார். वो सब स्वर्गदूत लोग ने उसको नमन किए, तब वो परमेश्वर बन गया है। ஏனென்றால் தேவன் என்பதற்கு தொழுகைக்குரியவர் என்று பொருள். क्योंकि परमेश्वर मतलब उसको नमन करने वाला है। ஆகவே இயேசுவை தவிர வேற யாரையும் நீங்கள் தொழுது கொள்ள ஆமென், ஆமென். इसलिए यीशु मसीह छोड़कर और किसी को नमन नहीं करना है। சங்கீதம் 51:5 சொல்லுது, भजन संगीता 51:5 ऐसा कहता है, உட்கொணத்தில் உருவானேன், मैं अधर्म में उत्पन्न हुआ, என் தாய் என்னை பாவத்தில் கற்பத்தில் मेरा माता मुझे पाप में गर्भधारण किया। ஆகவே இந்த சரீரமானது பாவத்திலே உருவமானது. ये हमारा शरीर जो है पाप में उत्पन्न हुआ है। ஆகவே தாய் தகப்பனுடைய इसके இச்சையினால் உருவாகுகிற எந்த குழந்தையும் தேவனாய் இருக்க முடியாது. माँ और पिताजी के इच्छा से जो भी बच्चा इस दुनिया में आता है वो पवित्र नहीं हो सकता है। இயேசு கிறிஸ்து மாத்திரமே புருஷ சித்தம் இல்லாமல் கன்னி மரியாதையிடம் பிறந்தார். यीशु मसीह वही है शारीरिक इच्छा से हटकर कन्या मरिया का तुम्हें पवित्र आत्मा का रूप से आया। அவர் ஒருவரே உலகத்தின் தேவன். इसके लिए वो केवल परमेश्वर है வேற யாரும் தேவனாய் இருக்க முடியாது. और कोई भी परमेश्वर नहीं हो सकता है। ஆகவே அவர் முதல்வர். वो पहलौठा है। ஆகிய படிக்கும் பொழுது आगे पढ़िए। எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். அவரே தலையானவர். वो कलीसिया का सर है। எந்த ஊழியக்காரனும் சபைக்கு தலைவராக முடியாது. कोई भी सेवक कलीसिया का सिर नहीं हो सकता है। சபைக்கு தலையானவர். वही कलीसिया का सर है। படிங்க. எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி, எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி, सब में पहलौठा होने के लिए, முதல்வர் என்றால் சீஃப் மினிஸ்டர். ஆமென், ஆமென். அவரே पहलौठा मतलब चीफ எல்லாவற்றிலும் मिनिस्टर। முதல்வராய் இருக்கும்படி परमेश्वर सब में पहलौठा होने के लिए, படிங்க. அவரே ஆதியும் அவரே ஆதியும். ஆதி என்றால் ஆரம்பம். वही आदि है। ஆதியும். மரித்தோரிலிருந்து எழுந்த ம். முதற் பேருமானவர். மரித்தோரிலிருந்து எழுந்த முதல் பேருமானவர். मराओं में से जी उठा पहलौठा है। அதுக்கு இன்னொரு அர்த்தம் முதல் பலனானவர். Yes, इसका आमेन, पहला आमेन। दूसरा अर्थ जो है वो पहला है। ஆகவேதான் அவர் வாரத்தின் முதல் நாள் எழும்ப வேண்டும். इसके लिए वो सप्ताह के पहले दिन में जी उठना है। மற்ற நாள் அவர் எழும்ப முடியாது. दूसरा दिन में वो जी नहीं उठ सकता है। எல்லாவற்றிலும் அவர் முதல்வர். सब में वो पहलौठा है। பாருங்க, பூமியில இந்த உலகத்திலே அவர் முதல்வர். ये दुनिया में वो प्रथम है। சபைக்கு அவர் தலைவர். कलीसिया के लिए सर है। பாருங்க, நீங்க எங்க பார்த்தாலும் அவர்தான் எல்லாவற்றிலும் முதல்வர். अगर அவருக்கு மேல இன்னொரு தேவன் கிடையாது. इसके लिए परमेश्वर सब में पहलौठा है और उसके अलावा और कोई परमेश्वर नहीं है। அதனாலதான் ரோமர் 9:5 அதிகாரம் 5ஆம் வசனத்திலே इसके लिए रोमियो 9:5 में அவர் எந்தெந்தைக்கு ஸ்தோத்திரி பிதாக்கள் அவருடையவர்களே, மாமிசத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கு மேலான தேவன். இவர் ஆமென். எந்தெந்தைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட ये हमेशा स्तुति किया हुआ சர்வத்திற்கும் மேலான தேவன். ये परम परमेश्वर युगान युग धन्य है। ஆகவே இன்னொரு தேவன் பூமியில கிடையாது. इसके लिए और एक परमेश्वर भूमि में नहीं है। கிறிஸ்தவர்கள் மத்தியில காணப்படுகிற திருத்துவம் என்பதும் வேதத்துல இல்லை. मसीहा लोग के बीच में ट्रिनिटी करके जो गॉस्पेल है वो बाइबल के अंदर नहीं है। அது ஐரோப்பியாவிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட உபதேசம். वो यूरोपियन कंट्रीज के अंदर से यहाँ पे आया है। அதாவது கான்ஸ்டன்டைன் என்ற அரசன் एक राजा था कॉन्स्टेंटाइन। ஆதி கிறிஸ்தவர்களுக்கு மத சுதந்திரம் அளிக்கப்படவில்லை. पहलौठा मसीहा लोग जो थे उनको स्वतंत्रता नहीं था। ஆகவே அவர்கள் கொல்லப்பட்டார்கள். इसके लिए उन लोग को मारा गया था। அவர்கள் இயேசுவை ராஜா என்று சொன்னபடினாலே அப்ப இருந்த ராஜாக்கள் எல்லாருமே இவர்களை கொலை செய்தார்கள். इसके लिए उस समय में जो भी यीशु का राजा करके कहता था वो क्रिश्चियन लोग को मार देते थे। கிராம கிராமமாக சென்று அழித்தார்கள். उन लोग ऐसा गांव गांव में जाके लोगों को मारे। எதிர்பாராத விதமாக
அவர்கள் கொல்லப்பட்டார்கள். उन लोग ऐसा हर जगह पे मारा गए थे. இப்படி சுமார் 300 வருஷங்கள் நடந்து போச்சு. लगभग ऐसा 300 साल हुआ. 312ஆம் வருஷத்துல 312वां साल में அங்க இருந்த கான்ஸ்டன்டைன் என்ற அரசன் उधर एक कॉन्स्टेंटाइन करके जो राजा था, அவன் என்ன செய்தான்? उसने क्या किया? அரசியல் நோக்கம் கொண்டு वो पॉलिटिक्स रीति से மாண்புமிகு பிரைம் மினிஸ்டர் இப்ப செய்றாருல அரசியல் நோக்கம் கொண்டு புரிஞ்சுக்கோங்க. ஆமென். वो अभी जो कर रहे हैं ना जैसा पॉलिटिक्स के इस हिसाब से அரசியல் நோக்கம் கொண்டு அவன் கிறிஸ்தவர்களுக்கு மத சுதந்திரத்தை வழங்க ஆயத்தமானான். वो राजनीतिक रीति से लोगों को स्वतंत्रता देने की उसने इच्छा की. ஆகவே அவன் ஒரு நான்டில் சாசனம் என்ற ஒன்றை எழுதினான். वो एक नॉन डील शासनम करके एक बनाया. சாசனம் என்றால் கான்ஸ்டிடியூஷன். वो एक ऐसा இந்திய அரசியல் சாசனம் என்று சொல்றோம்ல. ऐसा उसने एक रूल्स बनाया. ஆகவே அதிலே அவன் என்ன செய்தான்? उसमें उसने क्या किया? கிறிஸ்தவர்களுக்கு மத சுதந்திரம் தருகிறேன். मैं क्रिश्चियन लोग को उनका धर्म का स्वतंत्रता देता हूँ. மாமிச பிரகாரமான கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். जो शारीरिक मसीहा लोग थे उन लोगों ने उसको स्वीकार किया. ஆனால் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. लेकिन आत्मिक मसीहा लोग जो थे उन लोग ने उसको स्वीकार नहीं किया. அதை மறுதலித்தவர்கள் எல்லாரும் கொல்லப்பட்டார்கள். जितने दिन वो रूल को इग्नोर किया उनको मारा गया था. திரும்ப அந்த நாட்கள் வரும். वापिस वो दिन आने वाला है. நம்ம பூமியில் இருக்க மாட்டோம். लेकिन उस समय धूली भूमि में नहीं रहेगी. हालेलुया. ஆகவே भविष्य रखता ये कहता है அதன் பிறகு கிபி 325 मसीह के बाद 325 में அவன் என்ன செய்தான்? उसने क्या किया? ஒரு சபையை நிர்ணயம் பண்ணி एक कलीसिया को बनाकर அதற்கு ரோமன் கத்தோலிக்கர் என்ற பெயர் வைத்து उसको रोमन कैथोलिक करके नाम देकर பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்தானத்தை இன்ட்ரோ듀ce பண்ணி पिता पुत्र पवित्र आत्मा का नाम का बपतिस्मा को इंट्रोड्यूस करके அவன் அந்நாளிலே அவன் உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தபடியினால் उस समय में वो पूरा दुनिया को राज्यभार कर रहा था. அவனுடைய इसलिए ராஜ்யபாரம் எங்கெல்லாம் இருந்தது எல்லா இடங்களிலும் இந்த உபதேசத்தை கொண்டு போய் जहाँ जहाँ ये कॉन्स्टेंटाइन की राज्यभार था उसके सब जगह पे ये नियम को उसने लागू किया. அதை எதிர்த்தவர்கள் எல்லாம் கொண்டு போட்டான். और वो जो नियम के विरोध में लोग थे उनको उसने मार दिया. பாம்பே பட்டணத்திலே வந்தது. ये बॉम्बे में भी आया था. அநேகர் பாம்பேல கொல்லப்பட்டார்கள். பாம்பே ஹிஸ்டரி படிங்க. बहुत जन ये मुंबई में भी मारा गए थे. போர்த்துகீசியர்கள் பாம்பேக்கு வரும் பொழுது जब पोर्तुगीज लोग मुंबई में आए थे கட்டாயமாக மதமாற்றப்பட்டார்கள். उन लोग जबरदस्ती ऐसा धर्म चेंज किए थे. இது நம்மளோட பிஜேபி காரங்களுக்கு நல்லா தெரியும். ये अपने से दूसरे लोग को पता है. ஆகவே தான் அவள் அந்த சரித்திரத்தை எடுத்து எப்பவுமே மதம் மாற்றுகிறார்கள் என்று சொல்கிறார். इसके लिए उन लोग बोलते हैं अभी भी बहुत कन्वर्जन हो रहा है करके. ஆனால் அந்த ஐரோப்பிய கிறிஸ்தவத்திற்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. वो जो यूरोप से जो मसीहा लोग आए हैं उनसे हमारा कुछ लेना देना नहीं है. நாம் ஆதி கிறிஸ்தவர்கள். आदि मसीहा लोग है. நம்முடைய கிறிஸ்தவம் என்பது மனம் அல்ல. हमारा क्रिश्चियनिटी एक धर्म नहीं है. அது ஒரு மார்க்கம். அது உருவானது எங்க? वो कहाँ पे उत्पन्न हुआ? எருசலேமில். यरूशलेम में. ஆசியா கண்டத்திலே. आसिया में. ஐரோப்பிய கண்டத்தில் இல்ல. यूरोपिया में नहीं है. இயேசு ஆசியாவை சேர்ந்தவர். यीशु जो है आसिया का जगह पे जन्म हुआ है. இயேசு வெள்ளைக்காரன் அல்ல. यीशु जो है वो फॉरेनर नहीं है. சத்திரங்களை ஆராய்ந்து பாருங்க. आप इतिहास को जांच के देखो. அவர் வெள்ளைக்காரர் அல்ல. वो यूरोपियन नहीं है. देखिए வேதத்தின்படி நான் உங்களுக்கு சாதாரண ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காது சொன்னேன். मैं ऐसे हिंट देने के लिए मैंने बताया இயேசு கிறிஸ்து சர்வத்துக்கு மேலான தேவன். परमेश्वर सर्वोत्तम परमेश्वर है. அவருக்கு மேல பிதா இருக்கார் என்று நீங்கள் விசுவாசித்தால் अगर परमेश्वर के ऊपर अगर और कोई करके विश्वास करेंगे तो ஆங்கிலத்தில் எப்படி சொல்வார்கள்? स्पिरिचुअल फोर्निकेशन, ஆவிக்குரிய விபச்சாரம். उन लोग अंग्रेजी में ये बोलते हैं आत्मिक व्यभिचार. ஒரு பெண் एक स्त्री தன்னுடைய புருஷனை விட்டு अगर अपना पुरुष को छोड़कर இன்னொரு புருஷனோடு சல்லாவும் செய்வாளேயானால் अगर वो अपने पति को छोड़कर किसी और के साथ अगर व्यभिचार किया तो அவள் விபச்சாரி என்று கருதப்படும். उसको व्यभिचारी करके कहते हैं. இது சரீர பிரகாரமான. ये शारीरिक रीति से. இது அப்படியே நீங்க ஆவியில் எடுங்க. ऐसी आत्मिक रीति से आप இயேசு देखिए கிறிஸ்துவை தவிர यीशु मसीह को छोड़कर ஒரு பிதா என்றோ और कोई पिता பரிசுத்தாவி என்றோ या पवित्र आत्मा மூன்று करके பேர் என்று நீங்கள் அதை வணங்குவீர்களானால் अगर 3 करके आप उसको नमन करेंगे तो நீங்கள் ஆவிக்குரிய விபச்சாரம் செய்வீர்கள். आप आत्मिक व्यभिचारी करते हो. வேணா ஒரு வசனத்தை படிங்க. पढ़िए एक वचन 2 கொரிந்தியர் दूसरा कोरिन्थियन 11ஆம் அதிகாரம் दूसरा कोरिन्थियन 11वां अध्याय முதல் வசனம் படிங்க. पहला वचन पढ़िए. என் புத்தியினத்தை நீங்கள் சற்று சகித்தால் ரெண்டையும் படிங்க. ரெண்டு வசனத்தையும் படிங்க. என் புத்தியினத்தை நீங்கள் சற்று சகித்தால் நலமாயிருக்கும். என்னை சகித்தும் இருக்கிறீர்களே. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால். கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்குங்கிறது சரியான வார்த்தை சொல்ல முடியாது. मसीह करके एक पुरुष. இவர்கள் எல்லாருமே புருஷர்கள்.
ये लोग सारे पुरुष लोग हैं। Amen? Amen. கணவன்கிறது சரியான வார்த்தை. ஆமென் ஆமென் पुरुष करके இங்கிலீஷ்ல படிங்க இந்த வார்த்தையை. For I am jealous Uh. over you with godly jealousy, for I have exposed you to one husband, One that I will husband. present you. Husbandல கணவன் என்று அர்த்தம். पुरुष करके कहता है। தமிழ்ல புருஷன் என்று டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. मतलब पुरुष है, புருஷன் என்றால் பொதுவானது, பொது பெயர். वो ऐसा कॉमन है। கணவன் என்பது ஒரு பெண்ணுக்கு அவன் கணவன். पति बोलेगा तो वो एक स्त्री का पुरुष ஊருக்கெல்லாம் அவன் கணவனா இருக்க முடியாது. और पूरा दुनिया के लिए नहीं हो सकता है। இயேசு கிறிஸ்து यीशु मसीह பவுலுக்கு எழுதினா உங்களை கற்புள்ள கன்னிகையாக, आमेन, वो एक गर्भधारण के साथ, கற்புள்ள கன்னிகையாக, वो गर्भ कन्या के जैसा கன்னிகா தானம் செய்ய விரும்புகிறேன். वो कन्या दान करना चाहता है। இப்போ நம்மளாம் தமிழை மறந்துட்டோம். अभी अपन सब तमिल को भूल அந்த गए। காலத்துல उस समय में கல்யாண பத்திரத்துல எப்படி அடிப்பாங்கன்னா, इनविटेशन कार्ड में कैसा लिखते हैं, இன்ன பெண்ணை ये स्त्री को, இன்ன கணவனுக்கு इस पुरुष को கன்னிகா தானம் செய்யவிருப்பதா. हम कन्या दान करते करके लिखते हैं। தகப்பன் அவளுடைய கன்னியை காத்துக்கொண்டு, पति அவளுடைய கன்னிகையை காத்து उसका पिताजी उसका जो गर्भ को संभाल कर அவளை தானமாக ஒரு புருஷனுக்கு கொடுக்கிறார். दान करके एक पति को देती है, அதுவே கன்னிகா தானம். उसको कन्या दान बोलते हैं। பவுல் அதைத்தான் எழுதுறேன். पौल वही यहाँ पे लिखता है, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக मैं गर्भ के फल के साथ கிறிஸ்து என்னும் ஒரே, அந்த வார்த்தை ஒரு இல்ல, ஒரே கணவனுக்கு मसीह ऐसे एक ही पुरुष को நான் உங்களை ஒப்பு கொடுக்க मैं उसको सौंपने के लिए தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். मैं इतना इसके अंदर हूँ। ஆகவே நாம் இயேசுவை தவிர நீங்க வேற யாரும் தேவன் நினைச்சிடாதீங்க. अब यीशु को छोड़कर और किसी का मत नमन करो। பிதா குமாரன் பரிசுத்தாவி மூன்று நினைச்சிடாதீங்க. पिता पुत्र पवित्र आत्मा तीन करके मत सोचो। இயேசுவே எல்லாத்துக்கும் முதல்வர். यीशु जो है वो सबका पहलौठा और அவர் प्रथम है, எல்லாத்திலும் முதல்வர். वो सबसे पहला அவர் है, எல்லாருக்கும் முந்தினவர். वो सबसे पहला है, அவர் தலையானவர். वो सर है, அவர் முதல்வரானவர். वो पहलौठा है, அவரே முதல் பலன். वही पहला फल है। ஆகவே அவர் முதல் நாளிலே உயிர்த்தார். इसलिए वो पहला दिन में जी उठा है। பாருங்க, வாரத்தின் முதல் நாள். अब सप्ताह के पहला दिन இப்போ देखिए, பழைய ஏற்பாட்டுல சனிக்கிழமை வாரத்தின் கடைசி நாள். जुना करार में शनिवार को विश्राम दिन कहते थे। ஏன்னா இந்த நாட்களும் கிரகங்களை கொண்டுதான் நாட்களை கணக்கு வைத்திருக்கிறார்கள். इन लोग जो है ये जो दिन है इसको ग्रहणों को देखकर इन लोग ने உதாரணமாக சன் என்றால் சூரியன் என்ற அர்த்தம். रविवार को इंग्लिश में सन बोलेगा तो वो सूर्य होता है, संडे। தமிழ்லையும் ஞாயிறு என்றால் சூரியன் என்று தான் அர்த்தம். तमिल में भी न्याय बोलेगा तो वो सन करके मतलब है ரவி सूर्य। என்றால் சூரியன் என்று அர்த்தம். रवि का मतलब सूर्य है। ரவி குமார் அப்படின்னு சூரியகுமார்னு அர்த்தம். हम लोग सूर्य कुमार, रवि का मतलब सूर्य है। வச்சிருப்பாங்க ரவி குமார். वो जो नाम रखेंगे रवि ரவி कुमार, என்றால் சூரியன் என்று அர்த்தம். रवि का मतलब सूर्य है, ஞாயிறு சூரியன் என்று அர்த்தம். न्याय मतलब सूर्य है। ஆகவே इसलिए இயேசு நீதியின் சூரியன். परमेश्वर जो है नीति का सूर्य है। ஆகவே நீதியின் சூரியன் அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் உதிக்க வேண்டும். ये नीति का सूर्य जो है वो रविवार को ही उधर आना है। ஏன்னா சண்டே சூரிய நாள், वो संडे जो है, रविवार जो है सूर्य का दिन है। அடுத்தல திங்கள். उसके बाद सोमवार, திங்கள் நாக்கி சந்திரன் அர்த்தம். सोम मतलब चंद्रमा है, சந்திரன சபைன்னு அர்த்தம். ஆமென் उसके मतलब कलिशा है। ஆகவே இது தொடர்ந்து இப்படி போகிறது. ये ऐसा लगातार बनते जा रहा है। ஏழாவது நாள் सातवां दिन ஓய்வு நாள். वो विश्राम दिन है, அது சனி. वो शनि है। அன்னைக்கு நீங்க எங்கேயும் போக வேண்டாம். उस दिन किधर जाना नहीं है। தேவனுடைய சமூகத்துக்கு வந்துருங்க. अब இது பழைய ஏற்பாடு. ये पुराना नियम है। அல்லேலூயா. पुराना करार है। ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாம் வந்த பொழுது जब नया करार में हम आते இது हैं, எவ்விதமாக மாறுகிறது ये कैसा बदलता है அதை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். अपन वो देखेंगे। லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் लेवी 23वां अध्याय 7वें विश्राम दिन के दूसरे दिन 10 நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாமையை அறுக்கும்போது உங்கள் அறுப்பின் முதல் பலனாகிய ஒரு கதிர்க்கட்டையை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். சரி. இந்தியில படிங்க. பைபிள் சொல்லுது பாருங்க. बाइबल क्या कहता है? இது நீங்க படிச்சீங்கன்னா 23 அதிகாரத்துல பண்டிகைகளை பற்றி சொல்லப்பட்டது. ये 23वां अध्याय में उधर बहुत से विधियों के बारे में बताया है। முதலாம் மாதம்
पहला आदाम, முதல்ல வருவது பஸ்கா பண்டிகை. पहला जो है बसका का बलिदान ये आता है, त्योहार। இயேசு தான் பஸ்கா பண்டிகை. यीशु ही तो बसका है। அதுக்கு அடுத்தல வருது उसके बाद जो आता है பிள்ளை பண்டிகை. वो बिना खमीर का 7 நாள் புளிப்புள்ள அப்பத்தை சாப்பிடக்கூடாது. इन लोग जो 7 दिन जो है खमीर का रोटी को नहीं खाना है। பாருங்க நாமளும் புளிப்பை சாப்பிடுறது இல்ல. हम भी खमीर को नहीं खाते हैं, அதுதானா? बरोबर है। பாருங்க இயேசு சொன்னாரு. यीशु ने कहा பரிசேயனுடைய புளிச்சமாவை குறித்து எச்சரிக்கை. सदस्य और फरीसियों के जो खमीरी चीजों से हटके रहो। பாருங்க இப்போ அது புளிச்சமாவுன்னு ஏன் சொல்லப்படுகிறது? वो खमीर का आटा करके क्यों बताया जाता है? ஒரு சபை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. अगर आप एक कलीसिया को उठा लो, இந்த சபைக்கு விரோதமா நமக்கு ஒண்ணும் இல்ல. कोई भी कलीसिया के विरोध में हमारा कोई नहीं है। உதாரணத்துக்காக சொல்றேன். मैं एक उदाहरण की रीति से बता रहा हूँ। சபை எடுத்துக்கொள்ளுங்க. एक कलीसिया का उठा लो, அவர்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் கொடுத்து उन लोग पिता पुत्र पवित्र आत्मा के बपतिस्मा देकर பிதாவை மேன்மைப்படுத்தி पिता को बढ़ाकर இயேசுவை குறைத்து பேசுகிறார்கள் வைத்துக்கொள்ளுங்க. यीशु को अगर उन लोग नीचे रखते हैं तो பைபிள் கூட தப்பு ஏன்னா அவங்களுக்கு புரியாது. बाइबल के अनुसार वो गलत है, लेकिन उनको नहीं समझेगा। அவர்கள் உபதேசத்திற்காக வேத வார்த்தைகளை தேடி எடுத்து उन लोग उनका उपदेश के लिए ये वचन को ढूंढकर அதை மூன்றாகவே காண்பித்துக் கொண்டிருப்பார்கள். उसको उन लोग 3 करके बोधना देते हैं। அவர்களுக்கு இது மூன்றாகத்தான் தெரியும். उनको वो 3 ही दिखेगा, ஆனா நமக்கு இது ஒன்றாக தெரியும். लेकिन हमारे लिए एक ही दिखता है। பாருங்க காரணம் என்னவென்றால் क्या कारण है? எப்பவும் மனசுல வச்சிருங்க. हमेशा याद रखिए, வேத வார்த்தை உங்களுக்கு முன்ன வரும்போது நீங்கள் உங்களை மாற்ற முயற்சி பண்ண வேண்டும். जब परमेश्वर का वचन आपके सामने आता है, आप अपने आप को बदलने की कोशिश करना चाहिए। நீங்க உங்களுக்காக வேத வார்த்தை குறிச்சு மாற்ற முயற்சி आपके लिए आप परमेश्वर के वचन को नहीं बदलना है। அது என்ன அப்படி நீங்க மைண்ட்ல ஏதாவது ஒண்ணு வச்சுக்கிட்டு अगर आप ऐसे दिमाग में कुछ रखकर பார்த்தா உங்களுக்கு அப்படிதான் தெரியும். देखने वालों को ऐसे ही लगेगा। ஏன்னா வேதம் தீர்க்கதரிசி சொல்கிறார் भविष्यवक्ता ये कहता है, சூரியனை ஒருவன் பார்க்கும்போது एक जब सूरज को देखता है, ஒருவன் மஞ்சள் கண்ணாடி போட்டா அது மஞ்சளே தெரியும். वो अगर येलो कलर का ग्लास पहनेगा तो वो येलो कलर में பச்சை दिखेगा। கலர் போட்டா பச்சையா தான் தெரியும். अगर हरा कलर का ग्लास दिखेगा तो वो सूर्य हरा कलर में दिखेगा। சூரியன் தவறு இல்ல. सूरज का वो போட்டுட்டு கண்ணாடி தவறு. आपका जो पहना हुआ ग्लास कलर है। ஒரு ஸ்தாபனத்தின் வழியாக இயேசுவை பார்த்தா அவர் மூன்றாவது ஆளாக தெரிவார். अगर आप एक स्थापन के रीति से मसीह को देखेंगे तो वो तीसरा आदमी लगेगा। ஆனா நீங்கள் பரிசுத்த ஆவியை துணை கொண்டு लेकिन आप पवित्र आत्मा வேத पाकर வார்த்தைக்குள்ளாக இயேசுவை பார்த்தால் அது अगर वचन के द्वारा मसीह को देखेंगे तो आप सही देखेंगे। அதுதான். वही हमको चाहिए। நீங்க எது வழியாக இயேசுவை தேடுகிறீங்க? आप कौन सा रूप से परमेश्वर को देख रहे தேவன் हो? வார்த்தையா இருக்கிறார். परमेश्वर वचन है, தேவன் சபையில் இல்ல. परमेश्वर कलीसिया में नहीं है। தேவன் சபையில் இல்ல. परमेश्वर कलीसिया के अंदर नहीं है। தீர்க்கதரிசி சொல்கிறார். भविष्यवक्ता कहता है, வேதமும் சொல்கிறது. कलम भी कहता है, இதோ வெளியே நின்று வாசலை தட்டுகிறேன். ये मैं दरवाजे पे कहकर खटखटा रहा हूँ। சபைகள் இயேசுவை புறம்பே தள்ளிவிட்டன. आज कलीसिया मसीह को बाहर भेज दिया है। ஆகவே அவர் வெளியே இருந்து வர முயற்சி பண்ணுகிறார். आज वो बाहर लेकर कलीसिया को खटखटा रहा है। அவர்கள் அவரை உள்ளே அனுமதிப்பதில்லை. उन लोग मसीह को अंदर लेना नहीं चाहते हैं। ஏனா क्यों? அவர்களுக்கு उन लोग को ஒரு வசனம் படிங்க. पढ़िए पढ़िए एक वचन। ஏசாயா यशायाह का किताब 4ஆம் அதிகாரம் 4वां अध्याय முதல் வசனம். அந்நாளில் Hello. 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடித்து நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசிப்போம், எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்களுக்கு சொந்த வஸ்திரம் உண்டு, எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு ஆ, உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். ஸ்திரீ சபைக்கு உதாரணமா இருக்கிறார். स्त्री जो है वो कलीसिया का उदाहरण है। 7 சபைகளுக்கு அவ்வளவு திட்டமா சொல்லுது பாருங்க. 7 कलीसिया करके उधर सही से बता रहा है। 7 ஸ்திரீகள், 7 स्त्रियों, 7 சபை காலங்கள், 7 कलीसिया के समय அதுல இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் ஒரே சபை, उसमें से निकला हुआ एक ही 7 कलीसिया। காலமும் சேர்ந்து வந்த ஒரே கூட்டம். ये 7 समय का आने वाले एक ஆனா जून, ஒவ்வொரு சபை காலத்திலையும் உருவான ஸ்தாபனங்கள். वो हर एक कलीसिया के समय में स्थापन से उत्पन्न हुए। பாருங்க, இது டைரக்டா உங்களுக்கு தெரியாது. ये डायरेक्टली आपको पता नहीं चलेगा। டைரக்டா மீனிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. आप डायरेक्टली आप इसको समझना चाहोगे तो नहीं समझ सकते। स्त्री के मतलब कलीसिया है। இந்த சபைகள் என்ன செய்யுது? ये कलीसिया क्या करता ஒரே है? புருஷனை பிடித்துக்கொண்டு, एक ही पुरुष को पकड़कर, புருஷன் யாரு? पुरुष कौन है? நம்ம முதல்ல படிச்ச இயேசு கிறிஸ்து. यीशु मसीह है। இயேசு கிறிஸ்து பிடிச்சிட்டாங்க. इन लोग यीशु को पकड़ लिए, ஆனா என்ன சொல்கிறார்கள்? लेकिन ये लोग क्या कहते हैं? எங்கள் சொந்த ஆகாரத்தை புசிப்போம். हम लोग हमारा खुद का
खाना खाएंगे। உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வேண்டாம். आपका वचन उनको नहीं चाहिए। நீர் தீர்க்கதரிசியை கொண்டு பேசுகிறீர். आप भविष्यद्वक्ता का द्वारा हमसे बात करते அவரோ हैं। எங்களை முடி வெட்டக்கூடாது என்கிறார். वो हमको बोलता है कि बाल नहीं काटना है, அதேமாதிரி ஆடை போடாத என்கிறார். आधा कपड़ा मत पहनो करके वो டைவர்ஸ் कहता है, பண்ணாத என்கிறார். डाइवर्स मत करो करके कहता है। இதெல்லாம் எங்களால முடியாது. लेकिन ये सब हमसे नहीं कर सकते। எங்களுக்கு சொந்த உபதேசங்கள் உண்டு. हमको खुद का उपदेश है, ஆதார போதனைகள். वो ऐसा आधार इनको पर बोधना। சபை எடுத்தீங்கன்னா இதுக்கு ஆதார போதனைன்னு ஒண்ணு உண்டு. हर कलीसिया के लिए एक आधार का बोधना होता है। பைபிள் காலேஜ்ல படிச்சு கொடுப்பாங்க. वो बाइबल कॉलेज में उन लोग सिखाते हैं। அவங்களுக்கு தனி பைபிள் காலேஜ் இருக்கு. उन लोग के लिए अलग अलग बाइबल कॉलेज भी है। உபதேசத்தை அவங்க காலேஜ்ல கத்து கொடுப்பாங்க. उन लोग अपने अपने उपदेश को अपने अपने बाइबल कॉलेज में सिखाते हैं। வேத காலேஜ் நமக்கு ஒரு வேத காலேஜ் இருக்கு அப்படின்னா हमारे लिए अगर एक कॉलेज है तो அது அப்போஸ்தலர். அதான் நம்முடைய காலேஜ். वही हमारा कॉलेज है। அது அப்போஸ்தலர் நிருபம் அல்ல. वो प्रेरित अपने आप क्या है, ஆக்ட் ஆஃப் ஹோலி கோஸ்ட். वो पवित्र आत्मा का काम है। பரிசுத்த ஆவி எவ்விதமாக கிரியை செய்தது என்பதை அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நமக்கு காண்பிக்கிறது. पवित्र आत्मा कैसा क्रिया करता है करके प्रेरितों में लिखा हुआ है। இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். यीशु मसीह कल आज और युगानुयुग सही का அன்னைக்கு है। செய்த கிரியை அதே மாதிரி இன்னைக்கும் செய்வார். वही जो 2 दिन जो क्रिया वो आज भी होएगा। ஆகவே இந்த சபைகள் என்ன சொல்கிறது? इसके लिए कलीसिया क्या कहता है, எங்கள் சொந்த ஆகாரத்தை நாங்கள் புசித்துக் கொள்வோம். वो हम लोग खुद का खाना खा लेंगे, எங்களுடைய சொந்த வஸ்திரத்தை நாங்கள் உடுத்திக் हम கொள்வோம். लोग खुद का कपड़ा को हम पहन लेंगे, எங்கள் நிந்தை நீங்கும்படி हमारा निंदा हटने के लिए நாங்கள் கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்வோம். हम लोग मसीहा करके कह लेते हैं। கிறிஸ்தவர்கள் அல்லாமல் இருந்தும் इन लोग मसीहा लोग नहीं होके भी புதுசா வந்தீங்கன்னா தயவு செய்து நான் உங்களுக்கு அதாவது தப்பா இருதயத்தில் குத்தப்படுமானால் நான் வேணும்னு பேசல. இது உலகத்துல என்ன நடக்குங்கிறத நான் சொல்லிட்டேன். मैं ये जो दुनिया में जो चल रहा है उसके बारे में आपको बता रहा हूँ। பாருங்க, எங்கள் சொந்த ஆகாரத்தை புசிப்போம். हम लोग खुद का आकार को हम சொந்த खाएंगे, வஸ்திரத்தை உடுப்போம். हमारा खुद का हम लोग क्या करेंगे, कपड़ा पहनेंगे। ஏவாள் அதைத்தான் செய்தார். हवा ने वही किया, ஆனா அவருடைய நிர்வாணத்தை மறைக்க முடியவில்லை. लेकिन उसको नंगापन को उसने छुपा नहीं पाई। ஆகவே இயேசு கிறிஸ்து ஆகவே தேவன் ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து அந்த தோலாலே அவளை போர்த்தினார். इसके लिए मेमना को मारकर उसका चमड़ा को कपड़े के रूप में दिया। இயேசு கிறிஸ்துவின் தோளால் நாம் போர்த்தப்பட்டிருக்கிறோம். हम जो उसने मारा गया वो मेमना के चमड़े से हम लोग क्या है वो पहने हुए। ஆகவே உன் பேர் மாத்திரம் விளங்கட்டும். इसके लिए केवल आपका नाम दिखते देना। இன்னொரு வசனம் படிங்க. और एक वचन पढ़िए, அப்போஸ்தலர் प्रेरित 29 நினைக்கிறேன். 11 அந்தியோகியாவிலே முதல் அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று. पहला शिष्यों को मसीहा लोग करके नाम आ गया। நாம் கிறிஸ்தவர்கள். इसके लिए हम मसीहा है। நீங்க ஒரு ஆள்கிட்ட போய் நீங்க கிறிஸ்தவனான்னு கேட்டா अगर आप एक व्यक्ति के पास जाके अगर आप क्रिश्चियन है बोल पूछेंगे तो அடுத்த அடி கேட்பான். वो अगला पूछेगा நீங்கள் எந்த சபையை சேர்ந்தவர்? आप कौन सा कलीसिया के हैं। நாங்கள் இயேசு கிறிஸ்துவை சேர்ந்தவர். हम लोग मसीह के लोग हैं। हालेलुया। அவர் எல்லாமே எங்களுக்கு அவர்தான். वो सब कुछ हमारे लिए वही है। ஆகவே इसलिए ஒரு தூத்துக்கு போயிடாதீங்க. अब वो ऐसा एक में मत जाना। உலகத்துல இன்னைக்கு இருக்கிற அதாவது அதிக நிறைய உபதேசம் பண்ணாலும் அதுல மெயினா இருக்கிறது 3. आज दुनिया में से 3 तरह के उपदेश है। ஒன்னு ஒருத்துவம், एक एकत्व, இன்னொன்னு திருத்துவம், और एक जो ट्रिनिटी है, இன்னொன்னு கிறிஸ்தவம். और एक मसीहा लोग हैं। ஒருத்துவம் என்றால் जो एकत्व करके कहते हैं அவர்கள் இயேசு மாத்திரமே. उन लोग बोलते हैं सिर्फ मसीह यीशु करके कहते ராபர்ட் हैं। சொல்றாரு அவங்களுக்கு வெறும் இயேசு பேர்ல ஞானஸ்நானம் கொடுப்பார்களாம். उन लोग नबी ये कहता है उन लोग सिर्फ यीशु के नाम से நாம் बपतिस्मा देते கர்த்தராகிய हैं। இயேசு கிறிஸ்து நாமத்தில் हम ஞானஸ்நானம். प्रभु यीशु मसीह के नाम से बपतिस्मा देते हैं। திருத்துவக்காரர்கள் ट्रिनिटी जो है அவர்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்நானம் उन लोग கொடுப்பார்கள். पिता पुत्र पवित्र आत्मा के नाम से बपतिस्मा देते हैं। அவர்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமம் பெயர் என்ன என்பதை उन அறியாதிருக்கிறார்கள். लोग पिता पुत्र और पवित्र आत्मा का जो नाम है उसको उन लोग नहीं जानते हैं। ஆகவேதான் சீஷர்களுக்கு கிறிஸ்துவின் பேர் வழங்கிற்று. इसके लिए उधर शिष्य लोग को मसीह करके कहलाया गया। ஆகவே இந்த சீஷர்கள் என்ன உபதேசம் பிரசங்கித்தார்களோ அதே நாம் விசுவாசிக்கிறோம், அதே பிரசங்கிக்கிறோம். यही शिष्य लोग ने जो उपदेश प्रचार किए उसी को विश्वास करते हैं, उसी को प्रचार करते हैं। இப்பொழுது முதலாவது வருகிறது பஸ்கா பண்டிகை. अभी पहला जो आता है वो बसका है, அடுத்த வருது புளிப்பில்லாப்ப பண்டிகை. उसके बाद खमीर का वो ஆகவே त्योहार। உலகம் முழுவதும் புளித்த மாவினால் நிறைந்திருக்கிறது. ये दुनिया पूरा जो है खमीरी से भरा हुआ है। நமக்கு தீர்க்கதரிசியுடைய செய்தி வந்திருக்கிறது. अपने को जो है भविष्यवक्ता का सुसमाचार आया है। அது இன்னும் என்ன செய்யல, புளிக்கல, அது புளிக்காது.
अभी तक वो खमीर नहीं हुआ है। அது எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பிறகுதான் वो आगमन के बाद அது வேற ஏதோ वो कुछ और होगा, அது செய்தி காலாவதி ஆகாது. तब तक उसका वैलिडिटी खत्म नहीं होएगा। பாருங்க அடுத்தல வேதம் சொல்லுது, और वचन कहता है, 10 அதிகாரத்துல படிச்சோம், हम 10वां अध्याय में पढ़े थे, நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், तुम इस्राएल के पुत्रों को क्या बताना है, நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து मैं जो देश देता हूँ वो देश पे तुम जाकर அதன் வெள்ளாண்மையை அறுக்கும் பொழுது, उसको जब उधर खतनी करते हो, வெள்ளாண்மை என்றால் அர்த்தம் தெரியுமா? उसका मतलब क्या है, வயல அறுக்கிற சீசன். वो ऐसा खेत में कपनी का समय है, வயல அறுக்கிற சீசன் வருது. वो कपनी का समय आता है। அந்த சீசன்ல நீங்க முதல்ல அறுக்கும் பொழுது वो शीश में जब आप उधर पहला कटनी करते हो, முதல்ல உள்ள ஒரு கதிர்கட்டை, उसमें पहला जो फूल आता है, அது கட்டணும்னு பெரிய கட்டு வச்சிடாதீங்க, ऐसा आप ये मत सोचो कि इतना बड़ा ऐसा கைப்பிடி கதிரை ஆமென். ऐसा एक ऐसा हाथ में ऐसा उठा के வயலை சுத்தி பார்க்கணும். आप पूरा खेती को ऐसा देखते हैं, வயல் முழுக்க விளைஞ்சிருக்கு, पूरा ऐसा खेत उग गया है, அதுல நல்லா விளைஞ்சிருக்கிற ஒரு கதிரை பார்த்து उसमें कौन सा एक अच्छा बीज ऐसा उगा हुआ है, ஒரு ஒரு குத்து கதிரை அறுத்து ऐसा एक हाथ ऐसा काट कर அதை என்ன செய்யணுமா? उसको हमको क्या करना है, முதற் பலனாகிய पहला फल கதிர்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர வேண்டும். याजक के पास को लेके आना है। சரிதானா? बरोबर है। முதல்ல யாருக்கு வரணும்? पहला किसके पास आना है, ஆசாரியன்கிட்ட வரணும். याजक के पास आना है। இன்னைக்கு நிறைய பேர் தசமபாகம் வைக்கிறீங்க. आज बहुत जन दशांश ही नहीं रखते हैं, வைக்கணும். रखना है। பைபிளுடைய கட்டளை. वो बाइबल का आ क्या है, ஏன்னா நீங்க எடுக்க சம்பளத்துல आप जो पगार लेते हो, 10 நோட்டு இருக்கு, உதாரணம் சொல்லுங்க, 10 100 நோட்டு இருக்குன்னா अगर एक उदाहरण है, अगर 10 100 का नोट है तो முதல் நோட்டு ஆண்டவருக்கு, पहला नोट जो परमेश्वर को जाना ரெண்டாவது है, நோட்டு ஆண்டவருக்கு இல்லை, 10वां नोट परमेश्वर के लिए नहीं है, முதல் நோட்டு ஆண்டவருக்கு, पहला नोट परमेश्वर के அதுக்கு लिए, 9 உங்களுக்கு. बाकी 9 आपके लिए है। இயேசு ஆண்டவர் சுயநலவாதி நினைக்கிறீங்களா? परमेश्वर क्या सेल्फिश स्वार्थी है क्या, கொடுக்காதனால நீ உங்ககிட்ட வாங்கி அவர் பண்ண போறாரு. परमेश्वर क्या इतना स्वार्थी है, वो ऐसा है कि परमेश्वर आपसे लेके ही बनेगा, धनिक எந்த नहीं। அளவுக்கு தேவனை நம்புகிறீர்கள், விசுவாசிகள், அன்பு கூறுகிறீர்கள் என்பதுக்கு அது அர்த்தம். आप जब विश्वास रखते हो वो ये बताता है कि आप कितने परमेश्वर से प्रेम करते हो। 500 ரூபா இங்க இருக்கு, 500 यहाँ पे है, சண்டே சபைக்கு போனோம், कलिशा रविवार कलिशा जाना है, அதுவே இதை தசமபாகத்தை வச்சிருக்கோம், ये दशांश को रखा है, இப்ப சபையில போடணும், अभी कलिश में रखना है, இடையில ஒரு செலவு வருது, अभी बीच में खर्चा आता है, சாத்தான் அவங்களை ரெண்டுக்கு மத்தியில் நிறுத்திடுவான். शैतान अभी दोनों को बीच में खड़ा कर देता है। உங்க பாருங்க, சபையில கொண்டு போடவா, अभी मैं कलिशा में डालो, சிஸ்டர்ஸ் பேசுவாங்க, பாஸ்டருக்கு நிறைய வருவேன், நம்ம शैतान ये बताएगा कि पास्टर को ज्यादा आएगा, பாஸ்டர் அதுக்கு கணக்கு கொடுப்பாரு. पास्टर भी उसके लिए वो जवाब देगा। நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் கிடையாது. आप जैसे सोचते वैसा नहीं है, பாஸ்டர் அதுதான் நான் சொல்றது, எங்க சபைகள் வந்து பெருக வேண்டும். कलिशा जो है बढ़ना चाहिए, உலகம் முழுக்க சபை ஒருவங்கிட்ட இருக்கக்கூடாது. सब कलिशा एक के पास नहीं होना चाहिए, லோக்கல் அங்கங்க சபை இருக்கணும், அங்கங்க லோக்கல் பாஸ்டர் இருக்கணும். हर एक कलिशा होना चाहिए, उधर एक पास्टर होना चाहिए। அவர் அந்த சபை அவரை போஷிக்கணும், அதான் ரைட். वो कलिसिया वो पास्टर को क्या करना चाहिए, पोषण करना சரி चाहिए, இருக்கட்டும், நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, முதல் பலர் அவர்கிட்ட கொண்டு போகணும். क्योंकि पहले का फल मसीह के पास जाना அது है। ஆசாரம் என்ன செய்யணும்? वो याजक क्या करना है, தேவனுடைய சமூகத்தில் அதை அசைவாட்ட வேண்டும். वो परमेश्वर के सामने उसको अन्न बलि चढ़ाना है। இது அந்த அசைவாட்டும் பலி, அதாவது அன்ன பலி, ये जो अन्न बलि जो है, அதாவது நாம் விளைச்சலிலே தேவன் நமக்கு நல்ல விளைச்சலை கொடுத்தார் என்று நன்றி கூறும் வண்ணமாக परमेश्वर ने इस समय खेती में अच्छा हमको उपज दिया करके हम क्या करते हैं, அதை கொண்டு போய் ஆசாரியன்ட்ட கொடுக்கிறோம். पहला का फल को हम याजक के पास देते हैं। ஆசாரியன் அதை தேவனுடைய சமூகத்திலே அசைவாட்டுகிறார். याजक जो है वो उधर मसीह के सामने अन्न बलि चढ़ाता है। பாருங்க, இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அறுப்பு கால பண்டிகை அப்படின்னு பைபிள்ல இருக்கு. इसको ऐसा कटनी के समय करके त्योहार करके कहते हैं। ஆதி காலங்கள்ல உலகம் முழுக்க இந்த பழக்கம் இருந்தது. आदि में ये पूरा दुनिया में ये था, ऐसा त्योहार था। நம்ம கிராமங்களிலேயும் वो ऐसा क्या बोलते हैं, गाँवों में என்ன செய்வாங்க, வயலை சுத்தி பார்ப்பாங்க, ऐसा गाँव में खेती को देखते நல்ல थे, கதிரை அறுத்து अच्छा जो उपज आया उसको उन लोग काट कर வீட்டு நிலையில கட்டி अपने வைப்பாங்க. घर के दरवाजे में ऐसा टंगा देते थे, அது தேவனுக்கு. वो परमेश्वर के लिए करके। ஆனா நாளடைவில் அது மாறி लेकिन अभी चेंज हो गया, அது பொங்கல்னு வந்து वो पोंगल बनकर சூரியனுக்காக இப்படி செய்கிறாங்க. अभी वो लोग सूर्य के लिए करते हैं। ஆதியில அப்படி இல்ல, आदि में ऐसा नहीं था, பாதியில வந்து. ये आदम में आया हुआ है। ஏன்னா ஆதியில இருந்த இந்த இந்த கொடுக்கப்பட்ட இந்த நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகள் எல்லாம் ये जो न्याय प्रमाण दिया गया है யூதர்களுக்கு தொட்டு கொடுக்கப்பட்டது. वो यहूदी लोग के लिए दिया गया ஆனா है। யூத மார்க்கத்தில் அமைஞ்சவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க.
यहूदी के समय में बहुत जन थे यहूदी के मार्ग में ஆகவே உலகமெல்லாம் அந்த காரங்கள் இருந்தது. पूरा दुनिया में एक काम करते थे. இன்னொரு படி ஒரு பாருங்க. और एक आता है அதுக்கு சொல்லுவாங்க மகாபலி ராஜா இன்னைக்கு வராருமா. वो महाबली राजा आता है करके कहते हैं. அவர் இங்க வந்தாரு, எகிப்துல இறங்கி வந்தாரு. वो इजिप्ट में उतर कर आया. சரிதானா? வரும்போது நினைச்சுவாங்க वो आते समय क्या करेंगे? அரிசி மாவை கரைச்சி वो ऐसा चावल का पीठ बनाकर மஞ்சள் போட்டு उसमें ऐसा हल्दी डालकर கையை அப்படியே நினைச்சு हाथ को ऐसा रखकर ऐसा घर के दरवाजे में ऐसा रखते हैं. பத்திரிக்கையா देखिए ஏன்னா மகாபலி ராஜா விசிட் பண்ண வர वो महाबली राजा विजिट करने आ रहे அங்க हैं. விசிட் பண்ணும்போது அங்க ஆட்டுக்குட்டி ரத்தத்தோட தடவப்பட்டிருந்தது. उधर जब मसीह आया था उधर क्या हुआ था? मसीह का खून को दरवाजे पे छिड़काया हुआ था. ஆமென். हालेलुया. ஆட்டுக்குட்டி ரத்தம் இருந்தது. वो मेमना का खून उधर था. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்ம மேல இருக்குது. आज मसीह का खून हमारे ऊपर है. நமக்கு நம்மள பார்த்து சாத்தான் பயப்படுறது இல்ல. शैतान हमको देख के नहीं डरता है. மேல இருக்க ரத்தத்தை பார்த்து तुम्हारे ऊपर जो खून है उसको देखकर वो डरता है. ஹalleluya. உங்களை பார்த்து அவன் பயப்படுறது இல்ல. वो आपको देख के नहीं डरता है. உங்களுக்குள்ள இருக்கிற ஒளியை பார்த்து அவன் பயப்படுறான். आपके अंदर जो उजियाला है उसको देखकर वो डरता है. நீதியின் சூரியன் நமக்குள் உதித்து இருக்கிறார். वो नीति का सूर्य आज हमारे अंदर उदय होना चाहिए. அதை நம்ம அசைவாட்டம் பலியாக கொண்டு அசைவாட்ட வேண்டும். उसको अन्न बलि करके चढ़ाते हैं. பஸ்கா பலிக்கு பிறகு புளிப்பில்லா அப்ப பண்டிகை, फिर उसके அதுக்கு बाद பிறகு அறுப்புக்கால பண்டிகை, अन्न बलि. அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா उसके बाद अगर आप देखेंगे तो 15 வசனம் படிங்க. 15 वचन पढ़िए. நீங்கள் அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவக்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். பாருங்க, இப்ப அடுத்தல வருது பெந்தேகோஸ்தே பண்டிகை. अभी अगला आने वाला जो पेंटेकोस्ट का 50வது நாள். त्योहार है. 50 நாள் 50वां दिन है. 50वां मतलब जुबली है. விடுதலை அப்படின்னு அர்த்தம். जुबली का मतलब छुटकारा का समय है. அதுவும் எண்ணிக்கை சாஸ்திரம் ப்ராப்பர்ட்டி சொல்றாரு. वो भी ऐसा न्यूमरोलॉजी करके प्रणाम कहता है. ஒன்று என்றால் ஒரே தேவன். एक मतलब एक ही परमेश्वर. 3 என்றால் தேவத்துவம். 3 मतलब देवत्व है. இல்ல தேவத்துவம். தேவத்துவம். 5 என்றால் கிருபை. 5 मतलब कृपा. 7 என்றால் பூரணம். 7 मतलब 6 परिपूर्ण. என்றால் மனிதன். 6 मनुष्य. 8 என்றால் நித்தியம். 8 मतलब नित्य है. 12 சீஷர்கள். 12 शिष्य लोग. நம்ம 4 யூஸ் பண்றதுல நான் தீர்க்கதரிசி 4 பாதுகாப்பு என்கிறார். हम 4 को यूज नहीं करते लेकिन बहुत से 4 को 4 பாதுகாப்பு என்கிறார். तो संभालने वाला करके कहता है. ஆமென் ஆமென். அப்போஸ்தலர் நிருபத்தை பாதுகாக்கிற 4 சுவிசேஷங்கள். प्रेरितों का मतलब सब्जेक्ट को संभालने वाला 4 निरुपम. 4 இஸ்ரேல் புருஷர்கள் 3 பேர் தீயிலே போட்டப்பட 4வது ஒரு ஆமென். जब इस्राएल पुरुष शाद्राक मेशक अबेदनेगो को उधर डाला था, चौथा मसीह उधर था. அப்படியே போய் அது 50ல முடியுது. ऐसा है कि वो 50 में खत्म होता है. 50 என்பது விடுதலை. इसके लिए 50 मतलब छुटकारा का दिन. இப்ப இங்க வேதம் என்ன சொல்லுது तो பாருங்க. कलाम क्या कहता है? அந்த கதிர்க்கட்டை கொண்டு ஆசாரியத்தை கொடுத்து वो बेट को उधर देखकर, पुणे को देखकर அவன் அந்த அசைவாட்டி वो उसको उधर हिला के 7 வாரங்கள் போணும். 7 ஓய்வு நாட்கள் போணும். वो 7 क्या करना चाहिए? विश्राम दिन जाना चाहिए. 7 ஓய்வு நாட்கள். 7 विश्राम दिन गिन लेना. அப்போ ஒரு ஓய்வு நாளுக்கு இன்னொரு ஓய்வு நாளுக்கு இடையில 7 நாட்கள். तो एक विश्राम दिन और दूसरे विश्राम दिन के बीच में 7 दिन है. அப்போ 7 into 7 7 into 7 7 into 7 7 into 7 कितना होता है? 49. 49 होता है. அந்த வேதம் என்ன சொல்லுது? कलाम क्या कहता है? 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50வது நாள். 7वें विश्राम दिन के दूसरे दिन तक 50वां दिन गिना जाएगा. ஆக இந்த 50வது நாள்ல என்ன செய்யணுமா? ये 50वां दिन में क्या करना है? புதிய போஜன பலியை செலுத்த வேண்டும். वो नया अन्न बलि को चढ़ाना है. இது பழைய ஏற்பாட்டில் உள்ள பண்டிகை முறை. ये जुना करार का त्योहार. இது அப்படியே இயேசுவில நிறைவேறுச்சு. ये ऐसी मसीह के अंदर पूरा हुआ. இயேசு தான் பஸ்கா பலியானா. यीशु बस का बलि हुआ. 7 கால சபை वो 7 कलीसिया का समय. பழைய ஒரு காலத்தில் உள்ள சபையில் உள்ள சாப்பாடு இதுக்கு செல்லாது. पहला जो चर्च का कलीसिया का समय था वो दूसरा कलीसिया में नहीं चलेगा. ஒவ்வொரு சபைக்கும் தேவன் தன்னுடைய உபதேசத்தை அனுப்பி கொண்டிருந்தார். परमेश्वर हर एक कलीसिया के समय में अपना सुसमाचार को भेजा. அதுக்கு பிறகு அரிப்பின் படி வருது. उसके बाद वो अन्न बलि आता है. இதுவும் முதல் பலன் இயேசு கிறிஸ்து தான். इसमें भी पहलौठा जो है मसीह है. இப்ப பாருங்க, देखिए இதுல நம்ம 10ஆம் வசனத்துல इसमें 10वां वचन முதல் में பலனாகிய ஒரு கதிர்க்கட்டு சொல்லப்பட்டிருக்கு. उसमें पहला उपज का पुला करके कहा गया है. பாருங்க, அப்ப முதல்
பலனாகிய கதிர்க்கட்டு யாரு? पहला उपज का फूला कौन அவர் है? கிறிஸ்து. वो मसीह है। 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா पहला कोरिन्थियन 15वां अध्याय में पढ़ेंगे तो 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் पहला कोरिन्थियन 15वां अध्याय 20ல இருந்து படிங்க. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதல் பலனானார். நித்திரை அடைந்தவர்களின் முதல் பலனானார். சரிதானா? बरोबर है। ஆதாம் முதல் आदम से लेकर இயேசுவுக்கு முன்னால யார் மச்சான்? யோவான் ஸ்நானகன் வரை आदम से लेकर यौवना तक நித்திரை இருந்த எல்லாரும் நித்திரை இருந்தவங்க எல்லாம் जो भी मरे मृत्यु के अंदर थे, இயேசு சிலுவையில் இருந்து மகா சத்தமாய் கூப்பிட்ட பொழுது यीशु मसीह जब क्रूस पे बड़ा आवाज चिल्लाया, அவர்கள் எல்லாம் உயிர் தெழுந்து விட்டாங்க. उन लोग सब जी उठ गए। உயிர் தெழுந்து इन लोग जी उठकर கல்லறையிலே இருந்தார்கள். इन लोग सब अपने अपने कब्रिस्तान में थे। அது எப்படி இருக்க முடியும்? ऐसे कैसा रह सकते? யோசிக்கிறீங்க? ऐसा मत सोचिए, புரியாது. आपको नहीं समझेगा। நான் பிரசங்கம் பண்ணது எல்லாம் புரிஞ்சு பிரசங்கம் பண்றது இல்ல. பைபிள் சொல்லு. बाइबल कहता है பாருங்க, புரிஞ்சு விடுறது வேற, வெளிப்பாடு வேற. समझना अलग है, प्रकटीकरण अलग है। புரிந்து கொண்டால் அறிவு பெருகும். अगर आप समझेंगे तो उसमें आपका ज्ञान बढ़ेगा। வெளிப்பாடு கிடைத்தால் விசுவாசம் வளரும். अगर आपको प्रकटीकरण मिला तो आपका विश्वास बढ़ेगा। இந்த ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ये दोनों में बहुत अलग अलग है। புரிந்து கொண்டவன் விசுவாசிக்க மாட்டான். जो समझ रहा है वो विश्वास नहीं करेगा। வெளிப்பாடுக்கும் புரிந்து கொள்ளுதலுக்கும் இடைவெளி ரொம்ப பக்கம். ये जो विश्वास और समझना है அது दोनों மாதிரி உங்க में फर्क கற்பனை. है। ये सबका கற்பனை. सोचना, கற்பனையாக செல்லாது. आपको खुद का सोच नहीं பைபிள் चलेगा। வசனமே இப்படி இருக்கு. बाइबल में ऐसे ही वचन है, கற்பனையை உபதேசங்களாக போதித்து வீணாய் ஆராய்ச்சி. अपना खुद का ज्ञान में लोग क्या करते हैं, यूज करके वो मैसेज देते हैं। ஆகவே டோட்டலி we should be dependent on holy spirit. முழுசுமாக நாம் பரிசுத்த ஆவி மேல் சார்ந்திருக்க हम வேண்டும். टोटली हमारा डिपेंडेंसी किसके ऊपर होना चाहिए? मसीह पवित्र आत्मा के अंदर होना அவர் चाहिए। உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வெளிப்பட்டால் ஒழிய जब तक मसीह एकत्व आपका इंडिविजुअल आपसे मिलता नहीं है, உங்களுக்கு இந்த விசுவாசம் உருவாகும். आपके अंदर वो विश्वास उत्पन्न नहीं அந்த होएगा। விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறது யாரும் காண முடியாது. आपके अंदर जो विश्वास है कोई उसको देख नहीं सकता है, நீங்க அதை காமிக்க முடியாது. किसी को दिखा नहीं सकते, लेकिन आपके अंदर विश्वास है। எப்ப கிரியை செய்யும்? वो विश्वास कभी क्रिया करता है, அதற்கு ஆண்டவர் நிர்ணயித்த நேரத்தில் கிரியை उसको लिए एक समय दिया गया है, उस समय में वो विश्वास क्रिया करता है। கண்டிப்பாக அது கிரியை செய்யும். वो जरूर वो समय में क्रिया करेगा। அதனால புரிந்து கொள்ள ஆசைப்படாதீர்கள். इसके लिए आप उसको समझने की कोशिश मत करो, விசுவாசிக்க முயற்சி செய்யுங்க. आप उसको विश्वास करने की कोशिश करो। தீர்க்கதரிசியும் இப்படி சொல்லுகிறார். औषधि भी यही कहता है, இயேசு கிறிஸ்து ஒரு இடத்திலும் புரிஞ்சுக்கிட்டா நீ கெட்டதே கிடையாது. यीशु मसीह किधर भी ऐसा पूछा नहीं कि आप समझ गए क्या? பைபிளை படிச்சு பாருங்க. आप बाइबल पढ़ के देखिए, அவர் சொல்லிட்டு விசுவாசிக்கிறாயா? वो बोल कर कहता है कि विश्वास किया क्या? அவனுக்கு புரியுதோ புரியலையோ उसको समझा नहीं समझा। இயேசு கிறிஸ்து உண்மையை தான் பேசுகிறார். यीशु मसीह सच्चाई को बात करता है, தேவனுடைய வார்த்தை वो परमेश्वर का वचन है, நித்திய ஜீவ வசனம் அவருக்கு இருக்கு. नित्य जीवन का वचन उसके ஆகவே अंदर அது है, நித்திய ஜீவனுக்குரிய வசனம். वो नित्य जीवन का वचन है। அதை விசுவாசிக்கிற ஆண்டவரே, वो मैं विश्वास करता हूँ परमेश्वर, அதுதான் அவர் எதிர்பார்க்கிறார். वही आपसे वो इच्छा करता है। இது மூட பழக்கம் இல்ல. கண்ணை மூடி விசுவாசிக்கிறீங்கன்னு சொல்றீங்களே, இது மூட பழக்கம் அல்ல. ये ऐसा ये मूर्ता नहीं है, இது வெளிப்பாடு. ये प्रकटीकरण இது है। தனிநபருக்கு தான் தெரியும். ये देखकर तो आपको इंडिविजुअली पता चलेगा। அவங்க இருதயத்துல என்ன இருக்குன்னு அவருக்கும் தெரியும். आपका हृदय के अंदर क्या है वो मसीह को पता चलेगा, மற்றவர்கள் காண முடியாது. बाकी लोग नहीं देख सकते हैं। ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த முதல் பலன். यीशु मसीह जो पहला पहलौठा है, பாருங்க, ஆதி ஆகமத்துல ஆதாம்ல இருந்து எடுத்தீங்கன்னா अगर आप उत्पत्ति में आदम से लेकर இயேசுக்கு பிறந்த யோவான் ஸ்நானகன் வரை यीशु का पहला यौवन जो आया तब तक நித்திரை அடைந்த அனைவர்களுக்குள்ளும் जितने जन निद्रा के अंदर थे, இயேசுதான் முதல் பலன். उन सब के अंदर यीशु पहला फल है। இவர்தான் அந்த அதாவது வெள்ளாண்மை. வெள்ளாண்மை என்றா நம்ம பயிர் வகையை வெள்ளாண்மைன்னு சொல்கிறோம். अपन ऐसा खेतों का जो सीड्स है उसको हम बोलते हैं। ஆனா இந்த பூமியில இருக்க ஜனங்கள் தேவனுக்கு வெள்ளாண்மை. ये जो दुनिया के लोग हैं मसीह के लिए, பாருங்க, இயேசு ஓமான ஜனால பத்தியடா यीशु ने ओमान दृष्टांत में कहा, வித்துக்களை என்ன செய்வாரா? बीज को कहाँ पे लेके जाता है? अपना भंडार में लेके जाता है। யாரை குறித்து அவர் பேசுறாரு? वो किसके बारे में बात कर रहा है? விசுவாசிகளை குறித்து பேசுகிறார். विश्वासी लोग के बीच में बात कर रहा है। ஆகவே இயேசு கிறிஸ்து முதல் பலன். इसके लिए यीशु पहला फल है। அந்த வசனத்தை படிக்க திரும்ப वापस पढ़िए, 15 पहला कुरिन्थियन 15वां अध्याय 20 படிங்க. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதல் பலனானார். நித்திரை அடைந்தவர்களின் முதல் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. மனுஷனால் மரணம் உண்டானபடியால்
மனுஷன் மூலமாக உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. मनुष्य के द्वारा मृत्यु आई तो मनुष्य के द्वारा मरे हुए में से पुनरुत्थान भी आया. முதல் ஆதாம் நமக்கு பாவத்தை கொண்டு வந்தான், மரணத்தை கொண்டு வந்தான். पहला आदम जो है उसने पाप को लेके आया. நீங்க பாவம் செய்யல, आपने पाप नहीं किया. இப்ப நீங்க வந்து கிரியையில பாவம் செய்றீங்க. अभी हम क्रिया में पाप करते हैं. ஏஜ் வந்த பிறகு एक समय एक एज आने के बाद அதுக்கு கிரியா பாவம் என்று சொல்வாங்க. इसको क्रिया क्रिया मतलब ஆனா ஜென்ம பாவம் நீங்க செய்யல. जन्म पाप आपने नहीं किए. आपले சொன்ன பிறக்கும் போதே பாவத்துல பிறக்கிறோம். हम जब भी जन्म होते हैं हम पाप में आते हैं. காரணம் யாரு? इसका कारण क्या है? आदम. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, बाइबल में एक वचन ऐसा है, ஆதி தகப்பன் பாவம் செய்தான். मेरा आदि पिता ने पाप किया. உங்களுடைய ஆதி தகப்பன் ஆதாம். आपका आदि पिता आदम है. அநேகருக்கு ஆதி தகப்பன் சர்ப்பம். बहुत लोग के लिए आदि पिता जो है सर्प है. அது அவங்க வேற ஐட்டம். वो एक अलग झुंड है. அது ஷைனிங் உள்ள ஐட்டம். वो एकदम चमकने वाला है. அப்படியே மினுங்கும். वो ऐसा चमकता रहेगा. அந்த மாதிரி நீங்க இருக்காதீங்க. ऐसा आप मत रहो. நாம் எப்படி இருக்கணும்? हम कैसे रहेंगे? குவாலிட்டி கிறிஸ்டியன். हम जो है एक क्वालिटी हमारे தரமுள்ள கிறிஸ்தவ. हमारे अंदर मसीह का एक स्वभाव होना चाहिए. அந்த ஒரு சுபாவம் இருக்கணும், मसीह का स्वभाव होना வல்லமை चाहिए. இருக்கணும், வல்லமை இருக்கணும், उसका सामर्थ्य होना चाहिए. பாருங்க சாட்சி இருக்கணும், उसका गवाही होना चाहिए. பாருங்க கிறிஸ்து உங்களுக்குள்ள பரிபூர்ணமாக வாசம் செய்ய வேண்டும். मसीह आपके अंदर परिपूर्णता के साथ वास करना படிங்க, चाहिए. தொடர்ந்து படிங்க. वापस पढ़िए. தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அவனவன் தன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனானவர் கிறிஸ்துவே. முதல் பலனானவர் கிறிஸ்து. इसमें सब अपने परंतु अपनी अपनी बारी से पहला फल मसीह फिर मसीह के आगे आगे फल उसके लगे. அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பின்பு அவருடைய வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். उसके लोग जी उठेंगे. சரிதானா? இங்கே உயிர்ப்பிக்கப்படுதல் உயிர்த்தெழுதல் ரெண்டு மிக்ஸ் பண்ணி இருக்கோம். இல்ல தமிழ்ல சரியா புரியாது. आपको तमिल में बरोबर नहीं ஏன்னா समझेगा. அங்க உயிர்த்தெழுதலுக்கும் உயிர்ப்பித்தலுக்கும் வார்த்தை தான் இருக்கு. उधर जिलाया जाना और जी उठना दोनों एक ही वर्ड है. சரி, இப்போ ஒரு வசனத்தை படிங்க. एक वचन को पढ़िए. எபேசியர் एफेसियन 2ஆம் அதிகாரம் दूसरा अध्याय முதல் வசனம் படிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை अपराधों और पापों के कारण हम मरे हुए थे, उन्हें भी उसने जिलाया है. हालेलुया. நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். हम जिलाए गए हैं. சரிதானா? बरोबर है. வேதம் சொல்லுது நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். कलाम कहता है कि हम जिलाए गए हैं. பாருங்க, देखिए. அடுத்தல இங்க வேதம் சொல்லுது, और एक वचन पढ़ रहे हैं. அதுல 5ஆம் வசனம் இருக்கு. 5ஆம் வசனம் படிங்க. 2:5. 2:5 पढ़िए. நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் தம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஹல்லேலூயா. உன்னதங்களிலே उन्नत में उसने हमको बिठाया भी. விசுவாசியடா. अब யோசிக்காதீங்க. யோசிக்காதீங்க. अब सोचो मत. புரியாது. नहीं समझेगा. நிறைய காரியம் புரியாது பைபிள்ல இருக்கு. बहुत से ऐसे कार्य है जो बाइबल में आपको नहीं समझेगा. எது புரியும் தெரியுமா? क्या आप समझेगा? கடந்து போனது புரியும். जो हो गया आपको समझेगा. பின்னால வாரது जो पीछे आने वाला है அதை எதிர்பார்ப்போம். उसको हम इंतजार में है. முன்னால நடக்குது இல்லையா? अपने सामने जो हो रहा है ना அது புரியாது. वो नहीं समझेगा आपको. இயேசு பூமியில இருந்தார். यीशु जब भूमि में था அவர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு பைபிள் சொல்லுது. वो परमेश्वर का पुत्र करके कलाम कहता है. அவர் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு பைபிள் वो சொல்லுது. परमेश्वर जो है मांस में आया करके क्या அவர் क्या சர்வ है மேலன்னு பைபிள் சொல்லுது. वो सबसे ऊपर है करके बाइबल कहता है. ஆனா யூதர்களுக்கு யாருக்கா தெரிஞ்சதா? लेकिन कोई यहूदी को उधर पता चला क्या? அவங்களுக்கு வெளிப்படல. उनको प्रकट नहीं हुआ है. ஆனா சீஷர்கள் கூட சுத்தினாங்களே, लेकिन शिष्य लोग जो साथ में गए அவங்க எப்படி பின்னால போனாங்க? उन लोग कैसे उसके पीछे गए? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. थोड़ा सोच के देखिए. அவர் செய்யறாரு அவ்வளவுதான், அவர் சொல்றாரு அவ்வளவுதான். वो सिर्फ उधर वचन को बताता है. அவங்களுக்கு புரிஞ்சு நினைச்சிட்டு இருக்காதீங்க. उनको समझा ऐसा मत समझिए. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவங்க சிந்தனையை திறந்தானே வேதம் சொல்லுது. यीशु जी उठने के बाद उनका सिंदना को खोला करके कलाम कहता है. ஆகவே வெளிப்பாடு என்பது प्रकटीकरण जो நம் है கண் முன்னால் என்ன நடக்குது நீங்க ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவது. परमेश्वर आपके सामने जो चल रहा है वो प्रकट करता है. இப்போ இங்க நம்ம பார்க்கிறோம், अब इधर हम देखते हैं அவர் உயிர்ப்பித்தார் மட்டுமல்ல, वो केवल उसने जिलाया नहीं நம்மளை எழுப்பி உன்னதங்களிலே உட்காரவும்
वो अपनों को उठाकर उन्नत में उसने बिठाया है। அல்லேலூயா. இப்போ நாம் உன்னதங்களில் உட்கார்ந்திருக்கிறோம். अभी हम उन्नत में उसके साथ बैठे हैं। ஆமென். அல்லேலூயா. பாருங்க இப்போ பைபிள் அடுத்து நம்ம பார்ப்போம். और हम देखते हैं இங்க வேதம் சொல்லுது बाइबल ये कहता है இந்த 50வது நாள்ல ये 50वां दिन में இயேசு கிறிஸ்து அசைவாட்டப்பட்டார். यीशु मसीह जो है उधर 7 வாரங்கள் கடந்தது. 7 हफ्ते चले गए। 7வது ஓய்வு நாளுக்கு அடுத்தால 50வது நாள். 7 विश्राम दिन के बाद जो है वो 50वां दिन है। அந்த 50வது நாள்ல वो 50वां दिन में புதிய போஜன பலியை செலுத்த கிடைக்கும். वो नया अन्न बलि चढ़ाना है। சரிதானா? बरोबर है। இப்போ நல்ல கவனிங்க. देखिए இயேசு கிறிஸ்து முதல் பலன். यीशु मसीह पहला फल है। அவர் உயிர்த்தெழுந்தார். वो जी उठा है। பாருங்க இயேசு சிலுவையில் இருக்கும்போது சத்தம் கொடுக்கும்போது எல்லாரும் எழுந்துட்டாங்க. यीशु मसीह जब क्रूस से चिल्लाया तब लोग उड़ गए, ஆனா யாரும் வெளியே வர முடியாது. लेकिन कोई बाहर नहीं आ पाए ஏன்னா முதல் பலன் வெளியே வரணும். क्योंकि पहला फल उधर बाहर आना है। அது வரைக்கும் யாரும் வர முடியாது. तब तक बाहर कोई नहीं आ सकते। ஆகவே எல்லாரும் இயேசுவுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். अभी सब लोग मसीह के इंतजार में है। இப்போ இயேசு கிறிஸ்து अभी यीशु मसीह பாதாளத்துல போய் पाताल में जाकर அங்கே காவலுள்ள ஆத்மாக்களுக்கு பிரசங்கித்து उधर जो आत्मा है उन कैदी है उनके अंदर प्रचार किया। மூன்றாம் நாள் திரும்ப வந்து तीसरा दिन वापस இந்த आकर சரீரத்தை உயிரோடு எழுப்பி வெளியே வந்தார். शरीर को छिलाकर वापस उठा। அவர் வெளியே வந்தபோது जैसे मसीह उधर से बाहर आया, மற்றவர்களும் வெளியே வந்தார்கள். बाकी लोग भी उसके வேதம் पीछे சொல்லுது, उनके அவர்கள் அங்க நகரத்திலே அநேகருக்கு காணப்பட்டார்கள். उन लोग उधर नगर में काफी लोग को दिखाई पड़े। Amen. Hallelujah. Hallelujah. இது நம் உண்மை சம்பவம். ये सच्चाई संभव है। ஒரு சமயம் ஆபிரகாமும் சாராவும் போயிருப்பாங்க. हो सकता है अब्राहम और सारा दिखे रहेंगे। நீங்க கேட்பீங்க, आप पूछेंगे ஆபிரகாமும் சாராவுக்கு யாருக்கும் அடையாளம் தெரியாது. अब्राहम और सारा किसी को नहीं இத்தனை पहचानेंगे। வருஷத்துக்கு முன்னால உள்ளவங்க யாருக்கு தெரியும்? उन लोग कितने सालों के पहले वाले कैसा समझेगा? அப்படி சொல்றது தெரியுங்க. भविष्य लगता कहता है उसको पता रहेगा। தெரியும் அப்படிங்கிற. वो कहता है पता रहेगा। அது எப்படி தெரியும் நமக்கு தெரியாது. ஆனா தெரியும். वो जानेंगे करके ஆகவே कहता है। அவர்கள் என்ன செய்தார்கள்? उन लोग ने क्या किया? அநேகர் बहुत जन அந்த நகரத்திலே காணப்பட்டார்கள். उन लोग नगर में दिखाई दिए। இயேசு கிறிஸ்து यीशु मसीह உயிர்த்தெழுந்த பின்பு जी उठने के बाद அவர் முதல் பலன். वो पहला फल है। ஆகவே அவர் எங்க ஆட்டப்பட வேண்டும்? इसके लिए वो कहाँ पे हिलाया जाना चाहिए? பரலோகத்திலே இருக்கிற மெய்யான பலிபீடத்திலே ஆட்டப்பட வேண்டும். स्वर्ग में जो वो बलिदान का स्थल है उधर उसको हिलाया जाना है। ஆகவே அவர் அங்க எடுத்துக்கொள்ளப்பட்டார். इसके लिए वो उधर उठा लिया गया। சரியாக 7 ஓய்வு நாள் முடிந்து बरोबर 7 विश्राम दिन होने के बाद 50வது நாளிலே 50वां दिन में பூமியில இறங்கினார். वो भूमि में उतरा பரிசுத்த ஆவியார். पवित्र आत्मा के रूप में। ஆகவே அந்த பரிசுத்த ஆவியாக அவர் இறங்கின பொழுது जैसा पवित्र आत्मा के रूप में उतरा, அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள். उन लोग उधर जिलाया गया। பாருங்க, देखिए பெந்தேகோஸ்தே நாளையில பெற்ற பரிசுத்த ஆவி பெற்ற ஜனங்கள் நடந்த மாதிரி நீங்க நம்ம நடக்கிறோமா? अब पेंतेकोस्त का दिन में पवित्र आत्मा पाकर उन लोग जैसे जिए थे आज के हम जी रहे हैं क्या? என்கிட்ட கேட்டா நான் உண்மை சொல்லும் இல்லை. मैं बोलूंगा नहीं, ஏதோ ஒண்ணு வேணும். कुछ तो और एक चाहिए। பாருங்க, நம்ம விசுவாசிக்கிறோம். हम विश्वास करते हैं, அதுக்காக காத்திருக்கிறோம். उसके लिए हम इंतजार में हैं। பரிபூர்ண நமக்கு இன்னும் வரல. परिपूर्ण अभी तक हमारे अंदर आया नहीं है। எப்பவும் சொல்லுது பேதுரு பத்தி. अभी मैं पतरस के बारे में போனா कह रहा हूं। ஒரு நொண்டி உட்கார்ந்திருக்கான். पतरस उधर जा रहे हैं, கூர்ந்து பார்த்தான். लंगड़ा बैठा ऐसा देखा। பைபிள் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. बाइबल में ऐसा लिखा गया, ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்குள் உண்டு என்று கண்டு पतरस उधर उसका रक्षा का ऐसा एक विश्वास उसके अंदर देखकर உபவாச மீட்டிங் போடல. वो उधर उपवास मीटिंग नहीं डाला, எல்லாருக்கும் ஜோப் பிரேயர் ரிக்வெஸ்ட் கொடுக்கல. उसने प्रेयर रिक्वेस्ट नहीं दिया, அவன் கூட வந்து யோவானையும் பார்க்கல. साथ में यौवना को भी नहीं देखा। எனக்குள்ளத உனக்கு தருகிறேன் என்று சொல்லி கையை விட்டு उसने मेरे अंदर जो मैं तेरे को देना करके हाथ पकड़कर वो उसको उठाया। power was in him he raised. उसके अंदर पावर था, வல்லமை उसमें அவனுக்குள் இருந்தது. அவன் உணர்ந்திருந்தான். वो पतरस के अंदर वो पावर था। இன்னைக்கு சத்தம் இருக்கு. आज आवाज है, என்ன? बरोबर है ना? பாருங்க, ஏன்னா क्योंकि தீர்க்கதரிசி கவனிங்க. भविष्य वक्ता को जानिए, சத்தம் போடாங்கன்னு சொல்லி சத்தம் போடுங்க. அது உங்களுக்கு விருப்பம். அதை मैं ऐसे नहीं बोल रहा कि आवाज मत करो, சொல்லுங்க. ऐसा मत தீர்க்கதரிசி करो। நீங்க கவனிங்க. भविष्य वक्ता को आप देखो, அவன் பிரேயர் அந்த பிரசங்கத்தை முடிச்சிட்டு जब वो प्रचार खत्म करता சபையை है, சொல்லுவார், எல்லாரும் அமெரிக்கா இருங்க, वो बोलता है कि सब शांति से रहो, ஜெபத்திலே தடுத்திருங்க. सब प्रार्थना में रहो। அப்படியே பழைய ஏதாவது காரியங்களை பேசிக்கொண்டே வருவார். ऐसा वो कुछ चीजों को बात कर रहा है। எதற்காக? काय के लिए? அந்த அபிஷேகத்துல அவர் இன்னும் வரல. अभी तक वो अभिषेक के अंदर आया नहीं है। நல்லா கவனிங்க. அப்படியே வருவார். ऐसा वो बात करता அப்படியே है, பேசி பேசி அந்த அபிஷேகத்தின் மேல இறங்குவதை உணர்ந்த பிறகு जैसा वो अभिषेक इसको ऐसा पूरा काम लेता है, அது
அவர் வந்து விட்டார். वो देखो वो आ गया அந்த है। சகோதரிக்கு மேலே அந்த ஒளி தொங்கிக் கொண்டிருக்கிறது. वो स्त्री के ऊपर वो उधर दिख रहा है। சகோதரியே உன்னை நான் அறியேன். वो बहन मैं तुमको जानता नहीं हूँ। முதல் என்ன நீ பார்க்கிற இன்னைக்கு தான். तू पहला मुझे देख रही है इस दिनों में। पर இயேசு தேவன் பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்தினாள். परमेश्वर का पवित्र आत्मा मुझे ये कार्य को प्रकट करता है। விசுவாசி பாயா? तू विश्वास करेगा क्या? சொல்லிட்டு ऐसा बोलकर உன் பேர் ரோசி, वो तेरा नाम रोसी, நீ கோரிக்கான்ல இருந்து வந்திருக்க, तू गोरेगांव से आया है, உன் வீட்டு நம்பர் 307, तेरा घर का नंबर உன் 307, மகன் ஹாஸ்பிடல் இருக்கான், तेरा लड़का हॉस्पिटल அவனுக்கு में, ரத்த புற்று நோய், उसको ऐसा एक बीमारी है। கர்த்தர் உரைக்கிறதாவது परमेश्वर कहता है பேசிக்கலாம். அந்த அம்மா என்ன செய்வா? ये बात करने वाले वो माँ जी क्या करती है? விசுவாசம் பொங்கி வழியும். विश्वास मेल के आता है। அந்த வரம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. इसके लिए वरदान उसको दिया गया था। அந்த வரம் அவர்கிட்ட இல்லைன்னா அந்த விசுவாசம் வெளியே வராது. अगर वो वरदान उसके अंदर नहीं था तो वो विश्वास नहीं आता। யாருக்குள்ளாக இந்த விசுவாசம் வைக்கப்பட்டிருந்ததோ किसके अंदर वो विश्वास रखा गया था? தேவன் அதை அறிந்திருந்தார். परमेश्वर उसको जान लिया था। ஆகவே தீர்க்கதரிசியும் அந்த அபிஷேகம் தன்னில் வரும் வரைக்கும் காத்திருக்கிறார். इसके लिए भविष्यद्वक्ता भी वो वरदान उसके அந்த अंदर था। அபிஷேகம் அவர்கள் வந்த உடனே जब नबी के अंदर अभिषेक आता है குதிக்கல, பாடல, ஓடல, वो कुछ भी नहीं किया, அமைதியா அப்படியே பிரசங்கம் பண்ணுவார். वो आराम से सब प्रकट करता है। இதுல பார்க்கலாம். आप कैसेट में सुन ஒரு सकते அம்மா हैं। அப்படி வருவாங்க, ஜெபம் பண்ணிட்டு போங்க, அங்க போன உடனே போன் மீ वो ऐसा बोलता है, एक मिनट रुको, சகோதரி அம்மா बहन इधर आइए। பாருங்க, அவருக்குள்ள தேவன் கிரியை செய்கிறார். उसी के अंदर मसीह काम करता தேவனுடைய है। ஆவி அவருக்குள்ள வந்து நிக்கிறார். परमेश्वर का आत्मा उसके अंदर आया है। 24 மணி நேரமும் அப்படி இல்ல. 24 घंटा ऐसा नहीं होता है। எந்த ஊழியக்காரனும் 24 ஹவர்ஸ் பரிசுத்தத்தில் இருக்க மாட்டான். कोई भी सेवक 24 घंटा पवित्र आत्मा के अंदर नहीं रह सकता है। பாருங்க, வார்த்தையின் அறிவை விட்டு இருக்கலாம். उसका वचन का ज्ञान उसका होएगा, அதுதான் உங்க பிரசங்கம் பண்றோம். वही वो प्रचार करता है। பாருங்க, இப்போ இங்க வேதத்துல நம்ம பார்க்கிறோம், इधर हम बाइबल में देखते हैं இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டு यीशु उठा लिए जाने के बाद பரலோகத்தில் இருக்க பலிபீடத்தில் அசைவாட்டப்பட்டு वो स्वर्ग के वो बलि के 50வது जगह पे நாளிலே 50वां दिन में அதான் பெந்தேகோஸ்தே. वही पेंटेकोस्ट के दिन, பெந்தேகோஸ்து நாளிலே पेंटेकोस्ट के दिन के अंदर பரிசுத்த ஆவியாக பூமியிலே இறங்கினார். ஆமென். पवित्र आत्मा के रूप में भूमि में आया। பாருங்க, வந்து அவர்கள் எல்லாரும் மேலேயும் அக்னிமயமான நாமங்கள் அமர்ந்தது. वो पवित्र आत्मा के अंदर आकर वो पवित्र आत्मा का जीव हर एक के ऊपर बैठा, அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டார். उन लोग जिलाए गए थे। ராபர்ட் இப்படி பேசுறார், भविष्य रखता ये कहता है அவர்கள் உதடுகள் கூட உயிர்ப்பிக்கப்பட்டது. उनका ऐसा जीव होकर भी उसने जिलाया। எப்படி பேச வேண்டும் என்பது அவர்கள் தெரியவில்லை. उन लोग कैसा बात करना वो भी नहीं जानते அவர்களுடைய थे। சிந்தனை உயிர்ப்பிக்கப்பட்டது. उनका जो इच्छा है वो भी सुधार பாருங்க, जिलाया முழுமையாக गया। அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள். उन लोग अंदर से जिलाए அதே गए। பரிசுத்த ஆவி वही पवित्र आत्मा நாமளையும் உயிர்ப்பிக்க வேண்டும். वो हमको भी जिलाया जाना चाहिए। நம்ம படிச்ச புதிய போஜன பலியை கொடுக்க வேண்டும். वो नया भोजन का बलि को देना है। இப்போ புதிய போஜன பலி ये नया भोजन बलि வேதம் அங்கிருந்து பிரசங்கம் பண்ணுகிறார். पत्रस उधर से प्रचार कर रहा है। நியாயப்பிரமாணத்தின் முடிஞ்சு போச்சு. ये न्याय प्रमाण जो है खत्म हो गया। கிருபை நேரம் தந்தாச்சு. ஆமென். ये कृपा का समय आ गया है। ஆகவே इसलिए நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி ये लोग हर एक जन मन फिराकर இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். यीशु मसीह के नाम से बपतिस्मा लो। இதே பரிசுத்தமான நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். यही पवित्र आत्मा से तुम जिलाया जाओगे। ஆமென். ஆமென். 3000 பேர் செத்து கொள்ளப்பட்டார்கள். लगभग 3000 लोग उधर इकट्ठे हुए। ரோமாபுரியில உண்டான மதம் அல்ல. ये रोमापुरी में नहीं हुआ है, இது எருசலேமில் உண்டான ये यरूशलेम में हुआ। ஒரு மார்க்கம். ये एक मार्ग है, பெந்தேகோஸ்து अनुभव. ये एक पेंटेकोस्ट का अनुभव है। இந்த உயிர்ப்பிக்க வல்லமை ये जो जिलाने वाला आत्मा யார் யார் மேலலாம் வந்ததோ किस किस के ऊपर आया, அவர்கள் இயற்கைக்கு மேம்பட்ட காரியங்களை செய்தார்கள். उन लोग नेचर का से भी बड़ा काम किए। above nature, Above या nature, against nature. या नेचर के विरोध में काम किए। பாருங்க, ஏன்னா क्योंकि இயற்கையை சிருஷ்டித்தவர் தேவன். ये जो दुनिया को बना परमेश्वर है, இயற்கையை கட்டுப்படுத்துவதற்கும் ये नेचर को संभालने के लिए அவருக்கு வல்லமை இருக்கு. उसको पावर है। பாருங்க, ஆகவே இவர்கள் என்ன செய்தார்கள்? इसके लिए इन लोग ने क्या किए, இந்த வல்லமையை பெற்றுக்கொண்டவர்கள் इन लोग जो पावर पा लिए, इन लोग என்ன செய்தாங்க? क्या किए, செய்த காரியங்களை குறித்து நம்ம சற்று தியானிக்கலாம். अपन थोड़ा देखेंगे। பாருங்க, இப்போ நான் சொன்ன உங்களுக்கு அந்த பண்டிகை பற்றி, முதல்ல பஸ்கா பண்டிகை, पहला बस का त्योहार, பிறகு புளிப்பிலாப்ப பண்டிகை, फिर कमीरी का त्योहार, அரிசின் பண்டிகை, फिर अन्न बलि, அதுக்கு பிறகு வருது ஜூபிலி, उसके बाद जुबली आता है, பெண்டேகாஸ்ட். पेंटेकोस्ट। இது
யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆபி மாதத்துல வரும் ஃபர்ஸ்ட் இதுல வரும் ये यहूदी को दिया हुआ पहला महीना में आता है। 7வது மாதத்துல இன்னொரு பண்டிகை வரும் फिर 7वां महीने से और एक त्योहार 7வது आता है। வருது எக்கால பண்டிகை वो 7वां में जो है वो गर्जना का त्योहार है। எக்கால பண்டிகை நமக்கு இல்லை वो गर्जना वाला अपने को नहीं है। தீர்க்கதரிசி எக்கால பண்டிகை பத்தி பிரசங்கம் பண்ண முயற்சி பண்ணினார் भविष्य वक्ता वो ट्रम्पट के बारे में उसने प्रचार करने की அவர் कोशिश மெசேஜ் की। ஏற்கனவே இருக்கு उसका मैसेज पहले ही है। ஆனா இந்த 7 கால ஓதப்பட்டது இல்லையா அதை பத்தி பிரசங்கம் பண்ண ये 7 गर्जना के बारे में वो प्रचार करने की कोशिश किया, ஆனா அவர் பிரசங்கம் பண்ணல लेकिन उसको प्रचार नहीं किया ஏனென்றால் அது யூதர்களுக்கு என்று ஆண்டவர் ஒதுக்கி விட்டார் क्योंकि वो यहूदी लोग के लेके परमेश्वर ने बताया। ஆகவே அவங்களுக்கு வரது பஸ்கா எக்கால பண்டிகை उनको जो गर्जना का त्योहार आता है, எக்கால பண்டிகை தொடர்ந்து வருவது गर्जना का त्योहार को पीछे आता है டே ஆஃப் அட்டோன்மென்ட் பாவ நிவாரண நாள் पाप का निवारण का बलि। அது அவங்களுக்கு வரப்போகுது ये उन लोग के लिए आने वाला ஆகவே है। அதற்கு முன்பாக நாம என்ன செய்யணும் उसके पहले हमको क्या करना है? உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளணும் ஆமென்। जिलाया गया लोग को उठा लिया जाना है। பாருங்க, உயிர்ப்பிக்கல் வேற உயிர்த்தெழுதல் வேற और जिलाना अलग है, ची उठना अलग இயேசு है। பூமியில் இருக்கும்போது உயிர்ப்பிக்கப்பட்டிருந்தார் यीशु मसीह जब भूमि में था वो चिल्लाया गया था, ஆகவே அவர் உயிர்த்தெழுந்தார் इसके लिए उसने ची उठा। பாருங்க இந்த இடத்துல இயேசு சொன்னார் படிங்க ஒரு வசனத்தை और एक जगह में यीशु ने कहा, पढ़िए யோவான் யோனா 2ஆம் அதிகாரம் 2 अध्याय 18 ல இருந்து 21 படிங்க அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, ம். நீர் இவைகளை செய்கிறீரே, ம். இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். ம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ம். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், ம். 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். ம். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். இப்போ யூதர்கள் இயேசு கிட்ட கேட்காங்க अभी यहूदी लोग यीशु को पूछ रहे हैं, எங்களுக்கு என்ன அடையாளத்தை காமிக்க போகுது मेरे को क्या चिन्ह को देने वाले हैं? பாருங்க யூதர்கள் அடையாளம் இல்லைன்னா நம்ப மாட்டாங்க यहूदी लोग जो है चिन्ह नहीं तो वो क्या नहीं करेंगे, विश्वास नहीं பைபிள் करेंगे। அப்படி சொல்லுது बाइबल ऐसा कहता है, யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள் यहूदी जो है वो चिन्ह को ढूंढते हैं, கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள் ग्रीकी लोग जो है उन लोग ज्ञान को ढूंढते हैं। அவங்க ரெண்டு இன்னைக்கு கிரேக்கர்கள் ஞானத்தை தான் தேடிட்டு இருக்காங்க आज भी ग्रीक लोग जो है उन लोग क्या करते हैं, ज्ञान को ढूंढ रहे हैं। ஞானிகளை பைத்தியமாக்கும்படி ज्ञान को मतलब पागल बनाने के लिए நம்ம மாதிரி பைத்தியக்காரங்க हमने ऐसा पागल लोग को परमेश्वर ने ढूंढ நீங்க ढूंढ लिया है। போறீங்க வச்சுக்கோங்க யாராவது உங்களை கிறிஸ்தவன்னு சொல்லுவானா अब अगर ऐसा रास्ते में जाएंगे तो कोई आपको देख के मसीहा कहेगा क्या? கத்தோலிக்க சபைக்கு முன்ன போனீங்கன்னா பாட்டோட சொல்லுவான் अगर कैथोलिक कलीसिया के सामने जाएंगे तो देख के बोलेगा क्रिश्चियन है। தோற்றத்தின்படி நிராகரிக்கிறார் उन लोग ऐसा दिखावट में देखकर उन लोग बताते हैं, சத்தியத்தை அவனுக்கு தெரியாது சத்தியத்துப்படி அவன் நிதானிப்பதும் இல்லை उन लोग सत्य के अनुसार निदान नहीं कर सकते। ஆகவே इसलिए ஞானிகளை பைத்தியமாக்கும்படி ज्ञानियों को उसने पागल बनाने के लिए அவர் என்ன செய்தார்? பைத்தியமானவரை தெரிந்து आज கொண்டார் वो पागल लोग उसने चुन लिया है। இப்ப நம்ம சொல்றது அவங்களுக்கு பைத்தியமா தெரியும் हम जो अभी कहते हैं उनको क्या लगेगा, पागलपन लगेगा। பவுல் அங்க எழுதும் போது என்ன சொல்றாருன்னா पौल इधर क्या लिखता है, சுவிசேஷமானது सुसमाचार जो है அழைக்கப்பட்டவர்களுக்கு वो बुलाया गए लोग को தேவ பலனாய் இருக்கிறது वो परमेश्वर का बल है। Amen. தேவன் எளிமையில் கிரியை செய்கிறார் परमेश्वर जो है नम्रता में क्रिया करता है, அவர்கள் அதை இழந்து விடுகிறார் उन लोग उसको खो जाते हैं। அவர்கள் டாம்பிகமாக பார்க்கிறார்கள் उन लोग ऐसे ऊपरी रूप से देखते हैं। லட்சக்கணக்கான பேர் கூட வேண்டும் என்று उन எதிர்பார்க்கிறார்கள் लोग लाखों लोग ऐसा इकट्ठा होने करके उन लोग इच्छा करते हैं। இயேசு தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு வந்து यीशु जब मांस में प्रकट होकर आया, 3 வருஷம் 3.5 साल ஊழியம் செய்து सेवा करने के बाद 3 பேரை உயிரோடு எழுப்பி 3 जन को जी उठाकर அநேக அடையாள அற்புதங்கள் செய்து अनेक बहुत चिन्ह करके அதாவது கலீலாவில இருந்து யூதேயா வரைக்கும் गलीलिया से लेके यूदिया तक கிராமங்கள் மூலமாக கால்நடையாய் சென்று ऐसा पूरा ऐसा गांवों में जाकर அவர் ஊழியம் செய்தவரையும் उतना सेवा करने के बाद வெறும் 120 பேர் தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் लगभग 120 जन उधर इकट्ठे हुए। ரெண்டு நாள் எவ்வளவு வரும்னாங்க पेंटेकोस्ट का दिन में कितना था? 120 பேர் 120 जन। ஒரு நம்ம ஊழியத்தில் லட்சக்கணக்காக யார் தேடணும் तो हमारा सेवा में हम ऐसा लाखों में क्यों देखते हैं? அப்படி பார்க்காதீங்க वैसा मत देखिए। பாருங்க देखिए அந்த நாளைக்கு இருக்கவங்க செய்யணும் जिसके पास वैसा गिफ्ट है उसको करने दो। என்னை பொறுத்தவரையில் जितना तक मैं जानता हूँ, நாம் பெரும் கூட்டத்தில் நீங்க பார்த்து சத்தியத்தை விட வேண்டியிருக்கும் अगर आप बड़ा झूठ को देखेंगे तो आपको सत्य को छोड़ना पड़ेगा। களத்தை நன்றாக விளைக்க வேண்டும் களத்தை என்ன செய்யணும் விளக்கணும்
वो जो खेत को है बरोबर उसको ये करना எதற்காக? चाहिए। क्यों काय के लिए? வித்துக்கள் அங்க நிக்கும். वो जो बीज उधर रुकेगी அதுக்கு மேல இருக்கிற சருகு சண்டெல்லாம் பறந்துரும். उसके ऊपर भूसा जो है वो सब निकल जाएगा। ஆகவே பைபிள் அப்படி சொல்லுது. बाइबल ऐसा कहता है। சரி இப்ப இருக்கட்டும், அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லுது பாருங்க. इधर क्या कहता है? இப்ப நம்ம படிச்சதுல இயேசு கிறிஸ்து கேக்குறாங்க, நீங்க என்ன அடையாளத்தை காமிக்க போறீங்க? अभी यीशु मसीह के पास उन लोग पूछते हैं कि आप क्या चिन्ह दिखाने वाले அடையாளம் हो? இல்லைன்னா அவங்க நம்ப மாட்டாங்க. क्योंकि यहूदी लोग बिना चिन्ह का नहीं मानते हैं। இயேசு என்ன சொன்னாரு? यीशु ने क्या இந்த कहा? ஆலயத்தை இடித்து போடுங்கள். ये मंदिर को गिरा दो, 3 நாளைக்குள்ள இருக்கு. 3 दिन में खड़ा करूंगा। அவங்க அந்த தேவாலயத்தை காமிச்சிட்டு கிட்டத்தட்ட 46 வருஷமாச்சு. उन लोग ने वो मंदिर को दिखाकर कहा 46 वर्ष हुआ, இது நீங்க ஒரு நாள் எப்படி 3 நாளைக்குள்ள எப்படி आप வெட்டுவீங்க? 3 दिन में कैसे कनेक्ट कर देंगे? இயேசு தம்முடைய ஆசீர்வாதமான ஆலயத்தை यीशु उसका देह का जो मंदिर है उसके बारे में कह रहा था। எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. कितना फर्क है देखो। உலகமும் दुनिया தேவனுடைய ராஜ்யமும் परमेश्वर का राज ஒன்றுக்கொன்று விரோதமா இருக்கு. एक एक विरोध में है। நம்ம உலகத்துல தான் இருக்கோம். हम दुनिया के अंदर है। தாமரை தண்ணீராக இருக்க வேண்டியது. वो जो कमल का फूल है தாமரை தண்ணி, தாமரையில தண்ணீரா தான் கிடக்கும். वो अपना लोटस का पत्ता पत्ता क्या है? पानी के अंदर रहता है, தண்ணியில தான் கிடக்கும். पानी के अंदर ही रहता है, ஆனா அதுல தண்ணி விட்டாங்க. लेकिन उसमें पानी चिपकेगा नहीं। ஏமேன். அதுல இருந்து ஒரு எண்ணெய் வருது. उसके अंदर से एक तेल आता है, ஆகவே அந்த எண்ணெய் தண்ணி ஒட்ட விடாது. वो तेल जो है उसके ऊपर पानी नहीं रुकने देगा। பாருங்க போற பிடிக்காது. वो कबूतर देखो कभी वो नहाता नहीं है, ஆனா लेकिन காக்கா எத்தனை திருப்பு பிடிச்சாலும் कौवा कितना टाइम नहाएगा तो भी ஞானம் தான் செய்யும். उसके ऊपर वो आ सकता है। ஞானசனம் எடுத்தாலும் சரி. कितना बपतिस्मा लेने दो, பாருங்க देखिए। காக்கா காக்காவா தான். वो कौवा कौवा ही रहता है, ஒரு புறா लेकिन ये कबूतर அது சரீரத்துல இருந்துச்சு. उसका शरीर में எண்ணெய் உருவாகி एक तेल उत्पन्न होता है। ஆகவே பரிசுத்தம் உள்ள இருந்து வெளியே வருது. पवित्र आत्मा आपका अंदर से बाहर आना அதுல चाहिए। 2 அனுபவம் இருக்கு. उसमें भी 2 है। இப்ப நான் இங்க பிரசங்கிக்கிறேன். अभी मैं प्रचार करता हूँ, வேத வார்த்தைகள் என் மைண்ட்ல வருது, நான் பேசிக்கிட்டு இருக்கேன். मैं मेरा अंदर का जो प्रचार करता हूँ वचन को, இதை நீங்க அபிஷேகம் என்று சொல்லலாம். इसको आप अभिषेक कह सकते हैं। लेकिन தாவீது ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தார். दावीद एक अनुभव को पाया था, என் இருதயம் பொங்கி ஒழுகிறது. मेरा हृदय भर के उंडल रहा है। எங்க இருந்து வரணும்? उसका अंदर कहाँ से आना चाहिए? उसके अंदर से आना ஆகவே चाहिए। அபிஷேகம் என்பது சென்றுவிடும். अभिषेक जो है चला जाएगा, ஆனா உங்க இதயத்தில் பொங்கி வருகிற நதி लेकिन आपका हृदय के अंदर जो पवित्र आत्मा उंडलता है நின்று போகாது. वो कभी रुकेगा नहीं। அதனாலதான் இயேசு சமாரிய ஸ்திரீ கிட்ட சொன்னார், इसके लिए यीशु ने वो सामान्य स्त्री के पास बोला, என்கிட்ட நீ தண்ணி கேட்ட நான் கொடுக்குற தண்ணி என்ன செய்யுது? ஜீவகால நீரூற்றா ஓடிட்டு मैं जो तुमको पानी दूंगा वो पानी से तुमको कभी प्यासा नहीं लगेगा। உள்ள இருந்து வெளியே வர வேண்டும். वो अंदर से बाहर आना चाहिए। இன்னைக்கு உலகம் மேல பாக்கு, आज दुनिया ऊपर देखता है, அவன் அந்நிய பாஷை பேசிக்கிறான். वो अन्य भाषाओं का बात करता है, भविष्यवाणी कहता है எல்லாம் சரிதான், அது நடக்கும் உண்மை. वो सब होएगा, अच्छा है, உண்மையான பரிசுத்த ஆவியா, वो सच्चाई पवित्र आत्मा है, உண்மையான பரிசுத்த वो भी ஆவி. सच्चाई पवित्र आत्मा है, ஆனாலும் அவன் பிசாசா இருப்பான். लेकिन वो शैतान हो सकता है। எப்படி? कैसा? நல்லோர் மேலும் अच्छा के ऊपर, पूरा के ऊपर மழையை வருஷிக்க பண்ணி मैं वर्षा को गिराऊंगा। பாருங்க, देखिए சூரியனை உதிக்க பண்ணுகிறார். वो सूर्य को उनके ऊपर आता है, किरण आते हैं, ஒரு கோதுமை செடி கோதுமையை கொண்டு வரும். लेकिन ये गऊ का बीज अपना फल को लेके आएगा। ஒரு புல் செடி முள்ள தான் கொண்டு வரும். वो एक काटे झाड़ कांटों को लेके आता है, அதுதான் அது கிடையாது. वही उसका चिन्ह है। ஆகவே பரிசுத்தாவின் அபிஷேகம் வேறு, पवित्र आत्मा का अभिषेक अलग है, உங்களுக்கு பொங்கி வருகிற அபிஷேகத்துக்கு आपके अंदर से आने वाला अभिषेक अलग है। அது உள்ள இருந்து பேசும். தீர்க்கதரிசி ஒரு அனுபவத்தை சொல்லுகிறார். बहुत लगता है एक अनुभव को कहता है, அவருடைய மனைவி இறந்து போனாங்க. उनका पत्नी जो है वो मर गए, மஞ்சள் காய்ச்சல் இருக்கிற ஒரு காய்ச்சல் वो இறந்து येलो फीवर करके बोलते हैं उसको मर गए। அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வர उसको ऐसा दफन करके घर पे आ रहा है, அவருடைய மகளுக்கும் அதே காய்ச்சல். उसका बेटी को भी वही बुखार, ஆஸ்பத்திரியில் வச்சிருக்காங்க. अभी हॉस्पिटल में रखा हुआ है। அங்கே அந்த ஆஸ்பத்திரியில் வச்சு யாரும் பார்க்க விடாதபடி மேல வலையை போட்டு வச்சிருக்காங்க. ऐसा उसका ऐसे एक अलग से जगह पे रखे हैं। தீர்க்கதரிசி தீர்க்கதரிசி போய் பார்க்க போறாங்க. बहुत लगता है उसका लड़की को देखने जा रहा है। பார்க்க விடாதே டாக்டர்ஸ் எல்லாம் வெளியே போறாங்க. डॉक्टर्स ने क्या बोला, आपका लड़की को देखना नहीं है, எப்படியாவது நான் என் மகளை பார்க்கணும். कई समय मेरी लड़की को मुझे देखना है। ஆஸ்பத்திரிக்கு பின்னால உள்ள வழியா வந்து वो हॉस्पिटल का पीछे का ऐसा रास्ते से आकर அவர் ஜன்னல் வழியாக அங்கே वो பார்க்க खिड़की से अपने लड़की को देख रहा है। அவ சாகக்கூடிய தருவாய். वो एकदम मरने का समय में है। ஒரு தகப்பனுக்கு எப்படி இருக்கும்? एक पिताजी को कैसा रहेगा सोच के देखिए। ஆகவே அவர் பார்க்கும்போது वो जैसा देखता है, பிசாசு பேசுறான். शैतान उधर बात कर रहा है, நீ தேவன் நல்லவர் என்று பிரசங்கம் பண்ணினாயே, तू परमेश्वर भला है करके तूने प्रचार किया, அவர் அற்புதங்களை செய்வர் என்று பிரசங்கம்
பிரசங்கம் பண்ணினாய். वो ऐसा अचंभा करता है करके तूने प्रचार किया, அன்புள்ளவர் என்று பிரசங்கம் பண்ணினாய். वो प्रेमालु करके तू प्रचार किया, உன்னை கைவிட்டு விட்டார். उसने तेरे को हाथ छोड़ दिया है करके, மனைவி இப்பதான் அடக்கம் பண்ணிட்டு வந்திருக்க. तेरा और पत्नी को अभी तू दफन करके आ रहा है, மரித்துக் கொண்டிருக்கிறார். तेरा लड़की अभी मर रही है, கொஞ்ச நேரத்துல அவளை நீ அடக்கம் பண்ண போகிறாய். थोड़ा समय में तू उसको भी दफन करने वाला है। தேவனையா நீ நல்ல தேவன் என்று சொல்கிறாய். ऐसा परमेश्वर को तो अच्छा परमेश्वर कहता है क्या? அப்படி சாசி பேசுறார். ऐसा शैतान बात करता है। அப்ப அவர் யோசிக்கிறார். तभी वो सोच रहा है இது உண்மை அல்லவா? ये सच है ना? அப்படி நினைக்கும் போது ऐसा वो सोचते समय உள்ள இருந்து சத்தம் வருது. उसके अंदर से एक आवाज आता है, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் Yes, आमीन, கொடுத்தார். आमीन। परमेश्वर ने दिया, परमेश्वर ने கர்த்தருடைய दिया। நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर का नाम को महिमा हो। அது பிரணாம் அல்ல. वो प्रणाम नहीं है, பிரணாம் கிழங்கு அபிஷேகம். प्रणाम करने का अभिषेक। हालेलुया। நீ பிரணாம் கிழங்கு கிறிஸ்துவின் சொல்லிட்டே உடனே பிரணாம் கிறிஸ்துவின் சொல்லுவோம். ऐसा प्रणाम करने क्रिस्तु वाला प्रणाम பேசுறது क्रिस्तु। கவனமா பேச வேண்டியது. बात करने वाला ध्यान से बात करना। பிரணாம் கிழங்கு அந்த அபிஷேகம். प्रणाम के अंदर तो वो अभिषेक, உனக்குள்ள மறைந்திருக்கிற பொட்டன்ஷியல். वो तुम्हारे अंदर वो पावर है, ஒரு நாள் அது வெளிப்படும். एक दिन वो प्रकट होएगा। சூழ்நிலைகளோ उसका समय பாருங்க கண்டிப்பாக வெளிப்படும். वो जरूर प्रकट होएगा। ஆகவே இப்போ நம்ம இயேசு கிறிஸ்து சொல்ற यीशु मसीह यहाँ पे कहता है 3 நாளைகள் எழுப்புவேன் என்றார். 3 दिन में मैं खड़ा करूंगा। சரிதானா? बरोबर है। அதே மாதிரி 3ஆம் நாள் எழுப்புவேன். कैसे तीसरा दिन वो जी उठ के आया। பவுல் அதை குறித்து எழுதும் பொழுது पौल उसके बारे में क्या लिखता है? பாருங்க क्या लिखता है? பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரம் रोमियो का किताब, 11ஆம் वचனத்துல रोमियो 8वां अध्याय में இயேசுவை எழுப்பினவருடைய ஆவி அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். रोमियो 8:11। அல்லேலூயா. हालेलुया। இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினவருடைய ஆவி இதுலயும் சிக்கல் பாருங்க. यीशु मसीह को जिलाया, உயிரோடு எழுப்பினார். यीशु को जिसने जिंदा उठाया, பிதா தானே எழுப்பினார். पिता ही उठाया ना। அதுதான் நான் முதல்ல அந்த வசனத்தை படிச்சேன். इसके लिए पहला मैंने वो वचन को पढ़ा, 3 நாட்களை எழுப்புவேன்னு சொன்னார். इसके लिए मैं वो वचन पढ़ा, ये मंदिर को मारो 3 दिन में मैं जी उठाऊंगा। பேசுறது பிதா தான். ऐसा बात पिता ही किया। பிதா எங்க இருக்காரு? पिता किधर है? அவருக்குள்ள தான் இருக்காரு. उसके अंदर ही है। ஹalleluya. हालेलुया। பிலிப்பு போய் கேட்டாங்கல. फिलिप से के पूछा, ஆண்டவரே பிதாவை காமிங்க. प्रभु मुझे पिता को बताओ। யோசிச்சு பாருங்க. थोड़ा सोच के देखिए, அப்படியே சுத்துற பிலிப்பு இயேசுவோடு கூட சுத்திட்டு यीशु के साथ था वो फिलिप। இயேசு பிதா பிதான்னு பேசிட்டு இருக்காரு. यीशु पिता पिता करके बात कर रहा है, इसको नहीं समझा, ஆனா விசுவாசிக்கான். लेकिन विश्वास किया। கடைசில ஒரு துணிச்சல் வந்துச்சு. उसका अंत में एक ऐसा ये जिगर आ गया। கேள்வி கேட்ட ஆண்டவரே मसीह से प्रश्न पूछा, प्रभु मुझे पिता को बताओ। யாவது பிதாவை பார்க்கணும். कैसा मुझे पिता को देखना है? நிறைய ஒரு பிதாவே பிதாவே போட்டுட்டு இருக்காங்க. आज बहुत जन पिता पिता बोला रहा है। இயேசு என்ன சொன்னாரு? यीशु ने कहा, யோவான் 14 அதிகாரம் 8 படிங்க. ये யோவான்னா 14 பிலிப்பு அவரை நோக்கி ஆ. ஆண்டவரே ஆ. பிதாவை எங்களுக்கு காண்பியும் அது எங்களுக்கு போதும் என்றார். ஆ. அதற்கு இயேசு ம். பிலிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் ஆ. நீ என்னை அறியவில்லையா? இவ்வளவு காலம் நாம் உங்களோடு கூட இருந்தும் என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் ஆ. பிதாவை கண்டான். ஆ. அப்படி இருக்க ஆ. பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று ஆ. நீ எப்படி சொல்லுகிறாய்? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க நீ எப்படி சொல்கிறாய்? நான் பிதாவிலும் ஆ. பிதா என்னிலும் இருக்கிறதை ம். நீ விசுவாசிக்கிறதில்லையா? ம். நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை ம். என் சுயமாய் சொல்லவில்லை. ம். என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். हालेलुया। உங்களுக்கு பிதா வாசமாய் இருக்கிறார். आपके अंदर भी पिता वास करता है, அதுதான் பரிசுத்த ஆவி. वही पवित्र आत्मा है। அந்த பரிசுத்த ஆவி சிருஷ்டிக்கப்பட்ட சரீரம் தான் இயேசு. वो पवित्र आत्मा से सृष्टि किया शरीर यीशु है। சிருஷ்டிக்கப்பட்ட வந்த பிறகு वो सृष्टि करके आने के बाद பைபிள் சொல்றபடி बाइबल के अनुसार அக்னிஸ்தம் அவர்களை வந்து உட்கார்ந்து अग्निस्तंभ उसके अंदर आके बैठ गया है। பெந்தேகோஸ்து நாளில पेंटेकोस्ट के दिन में எல்லாம் மேல வந்து உட்கார்ந்து सबके ऊपर आके बैठा। ஆகவே அதே பிதா தான் பரிசுத்த ஆவியானவர். वही पिता जो है पवित्र आत्मा है, அது ஒரு நபர் அல்ல. वो एक व्यक्ति नहीं है। ஆகவே இங்க வேதம் சொல்லுது बाइबल इधर कहता है, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுந்தவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் यीशु से जो जिलाया हुआ आत्मा तुम्हारे अंदर रहेगा तो உங்களையும் உயிர்ப்பிப்பார். वो तुमको भी जिलाएगा। உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் கண்டிப்பாக உயிர்த்தெழுவார்கள். जो जिलाए गए हैं उन लोग जरूर जी उठेंगे। இப்போ பைபிள்ல ஒரு சில நபர்களை குறித்து நம்ம பார்க்கலாம். अपन बाइबल में 2-3 एग्जांपल्स देखेंगे, उदाहरण உயிர்ப்பிக்கும் देखेंगे வல்லமை பெற்றவர்கள். जो ये जिलाया का सामर्थ्य को पाए हैं। பாருங்க படிங்க. पढ़िए அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் प्रेरितों का किताब 8वां अध्याय 39-40. 39-40। அவர்கள் தண்ணீரிலிருந்து கரை ஏறின பொழுது
கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியே போனான். பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான். பாருங்க, देखिए அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் இப்படி சொல்லுது பாருங்க, வேதம் என்ன சொல்லுது பாருங்க. अपोस्तल प्रेरित 8वां अध्याय ऐसा कहता இங்க है। பிலிப்பு, इधर फिलिप, இது எந்த பிலிப்பு தெரியுமா? ये कौन सा फिलिप है? 12 உள்ள பிலிப்பு இல்ல, 12 में से नहीं है। இவன் பந்தி விசாரணைக்கா. ये एक ऐसा पूछताछ करने वाला। எருசலேம்ல சபை பெருகிட்டு यरूशलेम में ऐसा कलीसिया बढ़ गया। சபையில கிரேக்கர் இருந்தாங்க, யூதர் இருந்தாங்க. कलीसिया में ग्रीक लोग भी थे, हिब्रू भी थे। ஆகவே இந்த யூதர்களுக்கு கிரேக்கர்களுக்கு மத்தியில கொஞ்சம் பிரச்சனை, அதாவது கொஞ்சம் அரசு சொல்லுவாங்க, ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. वो यहूदी लोग और ग्रीक लोग के बीच में थोड़ा समस्या हो गया பந்தி है। விசாரணை சரியா செய்ய மாட்டேங்காங்க उन लोग बराबर ऐसा हमको पूछते नहीं है, அப்படின்னு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. ऐसा समस्या हो गया। இந்த கம்ப்ளைண்ட் அப்போஸ்தலர்ட்ட போச்சு. ये अपोस्तल प्रेरितों के पास गया। அப்ப அவர்கள் சொன்னார்கள், उन्होंने कहा நாங்க பந்தி விசாரணை செய்வது எங்களுக்கு தகுதி அல்ல. ये ऐसा पूछताछ करना हमको अच्छा नहीं நாங்க है। வேத வார்த்தை பிரசங்கத்துல நினைத்திருப்போம். हम लोग जो प्रचार करते हैं उस पर हम खड़े रहेंगे। ஆகவே உங்களில் நற்சாட்சி பெற்றவர்களை தெரிந்து கொள்ளுங்கள். आपके अंदर जो गवाही के रूप में खड़ा है उनको आप बुलाओ। 7 பேரை தெரிந்து கொண்டார்கள். उन लोग 7 जन को ऐसा பந்தி चुने, விசாரணைக்காரனாக. ऐसा पूछताछ அதுல करने वाला। ஸ்தேவா ஒரு ஆளு, उसमें இந்த பிலிப் स्तेफान भी एक था, फिलिप भी एक था। இந்த ஸ்தேவான் முதல் பலியாக ஆண்டவருக்காக மரித்தான். ये स्तेफान जो है पहला करके खून का गवाही करके मरा। அதுக்கு பிறகு யாக்கோபு மரித்தான். उसके बाद याकूब मरा। அவங்க யாக்கோபை பட்டயத்தால் கொலை செய்தான். याकूब कैसा उन लोग ने हेरोद ने मारा। ஆகவே சபையாருக்கு துன்பம் உண்டாயிற்று. कलीसिया के अंदर समस्या आ गई। சபை சிதறடிக்கப்பட்டது. कलीसिया जो है इतर बितर हो गया है। ஆண்டவரே சிதறடிப்பார். परमेश्वर ही कभी कभी करता है, ஏன்னா சுவிசேஷம் எல்லா இடமும் போகணும்னா क्योंकि सुसमाचार सब जगह पे जाना है। ஆண்டவரே சிதறடிப்பார். परमेश्वर भी सब ऐसा काम को करता है। அதனால ஒரு சபையில இருந்து ஒரு ஊழியக்காரர் எழுந்து போகும்போது एक कलीसिया से एक सेवक जब ये जाता है காலை பிடிச்சு எடுக்க கூடாது. उसको टांग नहीं खींचना है। அப்படி போற ஊழியக்காரனை இங்க இருந்து விசுவாசி கூட்டு போக கூடாது. ऐसा जो सेवक जाता है वो कलीसिया के अंदर से विश्वासी को नहीं लेके जाना है। இறங்கி ஊழியம் செய்யணும். आपको कहीं पे जाके आपको सेवा करना है। 4-5 குடும்பம் உங்களுக்கு கிடைச்சிட்டுனா जैसा 4-5 परिवार जमा होता है, ஊழியம் இருக்குனே அர்த்தம். आपको सेवा है। இங்க இருக்கிற பாஸ்டர் அங்க உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவார். इधर का जो पास्टर उधर आके आपको सपोर्ट करेगा। நம்ம என்ன செய்வோம்? हम क्या करते हैं, ஆடுகளை பிடிக்க கஷ்டமா இருக்கு, இருக்காட களவாண்டு போவோம். செய்யக்கூடாது. जो मतलब बकरी मतलब पकड़ना मुश्किल है, इसके लिए जो बकरी है उसको चोरी करके लेके आते हैं। உங்களுக்கு ஊழியம் இருக்குன்னா अगर आपको सेवा है आप जाओ। உங்க ரிலேஷன்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, आपका रिश्तेदार रहेंगे, आपका दोस्त रहेंगे और लोग रहेंगे। உங்களுக்கு ஊழியம் இருந்தா கண்டிப்பா கொஞ்சம் பேர் கன்வெர்ட் ஆவாங்க. अगर आपको सेवा है जरूर परमेश्वर एक झूठ को देगा। ஒரு ப்ராஃபிட் சொல்றாரு 4 பேர் இருந்தா கூட போதும் அப்படிங்க. प्रॉफिट ये कहता है कि 4 जन रहेगा तो भी ठीक है। நான் பிரசங்கம் பண்ணுவேன் அப்படிங்க. मैं प्रचार करेगा करके कहता है, उतना बड़ा भविष्य रखता। பாருங்க, ஆகவே அப்படி ஒரு கூட்டம் உங்களுக்கு வருமானால் ऐसा एक झूठ आपको आएगा நீங்க அங்க ஊழியம் செய்யலாம். आप उधर सेवा कर सकते हैं, மற்றவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. बाकी लोग आपको सपोर्ट करेंगे। இப்படிதான் செய்தியானது தொடர்ந்து போய் கொண்டு ऐसा सुसमाचार ये दुनिया के अंदर फैलना चाहिए। இல்லையானால் अगर ऐसा नहीं है तो தேவனே சிதறடித்து விடுவார். परमेश्वर इधर उधर कर देता है। இப்போ தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, भविष्यवक्ता क्या कहता है, பேதுரு என்ன பண்ணாரு? पतरस क्या करता है, பழைய ஏற்பாட்டுல மனசை வச்சுக்கிட்டு चुना करार में अपना मन को रखकर என்ன செய்தாரு? எல்லாரையும் ஒண்ணு கூட்டினாங்க. वो सब उन लोग ने ऐसा एक जमा किया। எல்லாரும் வித்து இது கொண்டு அங்க வச்சாங்க. सब ऐसा घर खेत को बेच कर उधर रखे, எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு. सबको एक ही खाना। அங்க பந்தி விசாரணைக்கு தான் டைம் இருக்கும். उधर वो इसके लिए समय देगा, அதனால பிரச்சனை உண்டாயிடுச்சு. इसके लिए समस्या அதனால होगी। ஆர்டர் சிதறடிச்சாரு. इसके लिए परमेश्वर ஏன்னா इतना कर புதிய दिया। ஏற்பாட்டுல பழைய ஏற்பாட்டு முறை செல்லாது. चुना करार में नया करार में चुना करार का नियम नहीं चलेगा। இயேசு சொல்லும்போது यीशु ने कहा, சர்வ சிருஷ்டிகள் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை அறிவிங்கள். यीशु ने कहा कि आप जाओ और सारे सृष्टि को सुसमाचार ஒரு दो। இடத்துல உட்கார்ந்து எல்லாத்தையும் கூட்டுவாங்கன்னு அவர் சொல்லல. एक जगह में बैठकर इधर लेके आओ नहीं बोला, போய் சுவிசேஷத்தை அறிவிங்க. आप जाके सुसमाचार को बताओ। ஆகையால தான் அங்க தேவன் அவர்களை சிதறடித்தார். इसके लिए परमेश्वर ने उधर उनको इधर इधर किया। சிதறடிக்கப்பட்ட போது जब इन लोग इधर उधर बिछड़ எல்லா गए, இடமும் பரவிட்டு कल जो सत्य है सब जगह पे फैल गया। அப்போ இந்த பிலிப் என்பவன் சமாரியாவுக்கு சென்றான். फिलिप जो है समारिया में गया। அங்கே சமாரியாவிலே போய் समारिया में जाकर அங்கே அவன் அப்போஸ்தலர் 8:6-7 படிங்க. प्रेरित 8 பிலிப்பு 6 செய்த 7 அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் அந்த சொல்ல வார்த்தை எனக்கு வேணும். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அப்படி நிறுத்துங்க. फिलिपुस का चिन्ह और चमत्कार को देखकर
பிலிப்புக்கு எவ்வளவு விசுவாசம் இருந்தது? फिलिप को कितना विश्वास रहेगा? பைபிள் இப்படியே சொல்லுது. बाइबल ऐसे कहता है, கர்த்தர் பிலிப்பை கொண்டு செஞ்சான்னு சொல்லல. परमेश्वर ने फिलिप को उपयोग किया ऐसा नहीं பிலிப்பை बताया। பெற்றிருந்தான். फिलिप वो पाया था, He knows that. वो उसको पता था। பாருங்க நம்ம பிலிப்புக்கு ஈக்குவல் கூட இன்னும் வரல. हम फिलिप के इक्वल में भी अभी आए नहीं है। விசாரணக்காரன். वो एक ऐसा पूछताछ करने वाला பாருங்க है। அந்த பைபிள் சொல்லுது. तो बाइबल பிலிப்பு कहता है, செய்த அதிசயம். फिलिप ने जो चिन्ह किया, சரிதானா? யோசிச்சு பாருங்க கொஞ்சம். ஆகவே ஒவ்வொருவருக்குள்ளாக அந்த ஆவியானவர் வரும் பொழுது உயிர்ப்பிக்கப்பட்டு ऐसा हर एक के अंदर मसीह का आत्मा आएगा तो ஆகவே जिलाया जाएगा। பிலிப்பு என்ன செய்கிறான்? फिलिप क्या करता है? அடையாள அற்புதங்களை செய்தான். वो चिन्ह चमत्कार को करता ஆகவே है। அங்கே பெரிய சமாதானம் உண்டாயிற்று. उधर बहुत बड़ा समाधान हो गया। மந்திரவாதிகள் கூட கன்வெர்ட் ஆனாங்க. उधर मांत्रिक लोग भी कन्वर्ट हो गए। ஒரு தூதன் என்ன சொன்னா, நீ போய் அங்க ஒரு ரதம் போது அதுல போய் சேர்ந்துக்கானா. वो एक दूत बोला उधर एक रथ जा रहा है, उधर जाके तू मिल जा। அங்கே கந்தகே என்ற ஒரு ராஜஸ்தருடைய மந்திரி போய் கொண்டு இருந்தான். उधर एक मंत्री प्रयाण कर रहा था। ஆகவே அங்க போய் சேரு அப்படின உடனே அங்க போனா वो फिलिप उधर ऐसा वो कंधे मंत्री के पास गया। அவன் ஏசாயா நிருபத்தை படிச்சிட்டு இருக்கான். वो ஏசாயா का वो किताब को पढ़ रहा है। பிலிப்பு கேட்கான். फिलिप पूछता है, புரியுதா? आपको ये समझ रहा है क्या? ஒருவர் சொல்லல எனக்கு எப்படி புரியும்? अगर कोई मुझे बताएगा तो मुझे कैसा पता चलेगा? तो वो बता रहा है, இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை கொண்டு இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கிறார். वो वचन को लेकर मसीह के बारे में बता रहा है। அப்ப அங்க தண்ணி வருது. उधर पानी आता है। ஆகவே அங்க இறங்கி ஞானசானம் பெறலாமா என்று மந்திரி கேட்கிறார். वो मंत्री पूछता है कि मैं इधर उतर कर क्या बपतिस्मा ले सकता हूँ? முழு மனதோடு விசுவாசித்தார். आप पूरा मन से विश्वास करेंगे तो, முழு மனசோடு விசுவாசித்தார். आप पूरा मन से विश्वास करेंगे तो தடை இல்லை. आपको कोई रुकावट नहीं ஆகவே है। இறங்கி ஞானஸ்தானம் கொடுத்தான். उधर ऐसा उसने तुरंत बपतिस्मा दिया। ஞானஸ்தானம் கொடுத்த உடனே बपतिस्मा देते ही ரெண்டு பேரும் கரைக்கு வந்தாங்க. दोनों ऐसा ऊपर आए। பிலிப்பு கேப்பாயிட்டான். फिलिप उधर से अनदिखा हो गया। சுத்தி முத்தி பார்த்தான். वो ऐसा देख रहा है इधर आजू बाजू में मंत्री। பிலிப்பை காணோம். फिलिप उधर से नहीं हो गया। பாருங்க அந்த காலத்துல அவனுக்கு அவ்வளவு ஞானம் இருந்துச்சு. பிலிப்பு ஆண்ட எடுத்துட்டு போயிட்டார். उस समय में उसको इतना ज्ञान था, वो समझ गया कि मसीह ने फिलिप को उठा लिया। அவனை எடுத்து எங்க கொண்டு வந்துட்டாரு? फिलिप को उठा के किधर लेके गया? ஆசோத்து கொண்டு வந்துட்டார். सीधा आसोत में लेके आया उसको। யோசித்து பாருங்க. थोड़ा सोच के देखिए, இந்த பிலிப்பு ये फिलिप பந்தி விசாரணைக்காரன் वो एक ऐसा पूछताछ करने वाला है। இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை ஒன்று பெற்றிருந்தான். ऐसा विश्वास को पाया था। பாருங்க உயிர்ப்பிக்க வல்லமை அவனுக்குள்ள இருந்தது. जी उठाने वाला पावर उसके अंदर பாருங்க था। அப்படியே அவன் ஏரோப்ளேன்ல போல. वो ऐसा एरोप्लेन में नहीं गया। நம்ம ஏரோப்ளேன்ல போறோம். आज हम एरोप्लेन में जाते हैं, அதுக்கும் விளம்பரம். उसके लिए भी ऐसा एडवर्टाइजमेंट है। சரிதானா? நீங்க बरोबर போற है। அந்த ஒளிஞ்சது இந்த ஒளிஞ்சது தான் நம்ம விளம்பரம் படுத்திக்கிறோம் நம்மளே. हम ऐसा एडवर्टाइजमेंट कर लेते हैं। ஒண்ணுமே இல்ல. उधर कुछ नहीं था, தேவன் தான் அவனுக்கு விளம்பரம். परमेश्वर ने उसका एडवर्टाइजमेंट। அப்படியே போய் ஆசோத்துல காணப்பட்டான். ऐसे जाके आसोत में उसको डाल ஆகவே दिया। உயிர்ப்பிக்கும் வல்லமையானது அவன் என்ன செய்தது? वो जिलाया वो पावर क्या किया? கொண்டு சென்றதென்றால் उसको उठा के लेके गया। அந்த உயிர்ப்பிக்கும் வல்லமை இன்று நம்மையும் என்ன செய்யும்? वो जिलाया का पावर आज भी हमको क्या कर रहा है? क्या लेगा? विश्वास। विश्वास करो। பாருங்க இன்னொரு இடத்துல பைபிள் சொல்லுது. और एक जगह में वो भी कहता है, அதாவது எலியா ஒரு மனுஷன் இருந்தான். एलिया करके एक व्यक्ति था। இந்த எலியா ये एलिया நேரம் ஒரு சமயம் வந்தது. एक समय आया, ஆண்டவன் அழைக்கிற நேரம் வந்தது. परमेश्वर बुलाने का समय आया। கூட இருக்கிற எலிஷாவை நிறுத்திட்டு उसका साथ का एलिशा को रख நான் कर, எரிகோ வரைக்கும் போறேன். मैं यरीहो तक जा रहा हूँ, இங்கே இரு. तू इधर है रे। அப்ப அவன் என்ன சொன்னா? वो क्या बोला? ஆஹா, नहीं, நான் உண்மை விடுவதில்லை. திருப்ப சொல்லாதீங்க இங்க வராதுன்னு சொல்லி वो मैं आपको नहीं छोड़ूंगा। பிடிவாதமா இருந்தான். वो इतना ऐसा जिगल था। எரிகோ வரைக்கும் போனார்கள். वो लोग यरीहो तक गए, இப்ப எரிகோ தாண்டியாச்சு. यरीहो क्रॉस हो गया। அடுத்தல எங்க போனோம்? अभी யோர்தானுக்கு போனோம். अभी योर्दान में जाना है। எரிகோ சபிக்கப்பட்ட பட்டணம். यरीहो जो है वो शाबित का जगह है। யோர்தான் மரணம். योर्दान जो है मरण है। இந்த ரெண்டையும் தாண்டி போனோம். ये दोनों को अगर पार பாருங்க करना है, அடுத்தல நான் யோர்தான் வரைக்கும் போறேன் அப்படிங்கிறான். वो योर्दान तक जा रहा है बोल रहा है। நீங்க நெல்லு. तू इधर रुक, நான் நிக்க மாட்டேன். मैं नहीं रुकेगा। கூட வாரான். और आ रहा है। கிட்ட வரும்போது இவன் கேட்டான். ऐसा नजदीक थोड़ा नजदीक आके पूछा। நான் இப்ப எடுத்துக்கொள்ளப்பட போற உனக்கு என்ன வேணும்னா? उसने पूछा कि मैं रूपांतर होने वाला हूँ, तुझे क्या चाहिए? உம்முடைய வல்லமை எனக்கு आपका पावर मुझे दुगना चाहिए करके कहा। ஹalleluya. பாருங்க இவன் தள்ளி உடனே அவன் சொன்னான். उसने कहा, நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ கண்டால் உனக்கு அது கிடைக்கும். अगर मैं रूपांतर होएगा तभी तेरे को दिखेगा, तो तेरे को मिलेगा, नहीं तो नहीं। பாருங்க देखिए, ஆகவே அந்த உயிர்ப்பிக்கும் வல்லமையானது அவனை எடுத்துக்கொள்ளப்படுதல் சென்ற பொழுது वो जब रूपांतर का पावर उसका अंदर जिलाया का पावर आ गया, கீழே விழுந்தது. उसका ऊपर का ऐसा कपड़ा नीचे गिर गया, सांप
கீழே விழுந்தது. शॉल नीचे गिर गया, அந்த ஷாலை எடுத்து முறுக்கி யோர்தான் அடிச்சான். वो शॉल लेकर योर्दान को मारा, ஷாலை உயிர்ப்பிக்க வல்லமை இருக்கு. वो शॉल में ऐसा उधर जिलाए का पावर था। கொஞ்சம் யோசித்து பாருங்க. थोड़ा सोच के देखिए, அது ஒரு மின்சார டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி. वो एक ट्रांसफार्मर जैसा है, எதுக்குனாலும் அது எரிச்சு மின்சாரம் பாய்ஞ்சு போகும். हर जगह पे वो पावर जाएगा, அந்த டவருக்குள்ள எரிச்சணும். वो ट्रांसफार्मर के अंदर பவர் இறங்கணும். पावर उतरना चाहिए। ஆமென். நியூக்ளியர் பவரோட இது மேன்மையான ये பவர். न्यूक्लियर पावर से भी बहुत पावरफुल है। ஏன்னா நியூக்ளியர் பவர் வந்து அது அணுல இருந்து வருதுன்னாங்க. वो ऐसे एलिमेंट्स के अंदर से आते இது हैं, அதை விட மேலான ஒரு பவர். ये लेकिन उससे बड़ा पावर है। அது देखिए, உயிர்ப்பிக்கும் வல்லமை. ये ऐसा जिलाने அவன் का पावर, எடுத்துக்கொள்ளப்பட்டது. उसको उठा लिया गया। அவன் போகும்போது அந்த வல்லமை இவனுக்கு இருந்து ரெண்டா கிடைச்சது. वो पावर कैसा हो गया, उसको दुगना रूप में मिल गया। இந்த எலியா நோய்வாய்ப்பட்டான். ये நல்லா கவனிங்க. वो एलिशा जो है वो उधर, எலிஷா நோய்வாய்ப்பட்டான். एलिशा जो है उधर ऐसा அவன் बीमार हो गया, மரணத்துக்கு ஏதுவாக வியாதி கண்டதுன்னு வேற சொல்லுது. वो मन के ऐसा एक बीमारी में आ गया। அப்படி அவன் வியாதிப்பட்டிருக்கும் போது वो मरण को बीमारी के समय அப்பவும் அந்த வல்லமை அனுப்பல இருக்கு. अभी भी वो पावर उसके अंदर है। இதான் ये பாருங்க அங்க வேதத்துக்கு ஒரு நிமிஷம் அந்த வசனத்தை படிப்போம். 2 ராஜா दूसरा राजा, அதிகாரம் दूसरा राजा 11वां अध्याय 13 13वां अध्याय। ஓடி வருகிற ஜனங்கள் செய்த ஆரவாரத்தை அத்தாலியால் கேட்டபோது ஒரு நிமிஷம் 2 ராஜா 20 படிங்க. तब एलिशा मर गया और उस मिट्टी दी गई। प्रति वर्ष वसंत ऋतु में मोआब के दल देश पर आक्रमण करते थे। लोग किसी मनुष्य को मिट्टी दे रहे थे कि एक दल उन्हें दिखाई पड़ा, तब उन्होंने उस शव को एलिशा की कब्र में डाल दिया और एलिशा की आज्ञा से छूते ही वह जी उठा और अपने पांवों के बल खड़ा हो गया। பாருங்க முதலாவது 14 வசனம் சொல்லுது எலியா அந்த நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதாவது வியாதியா இருந்தான். दूसरा राजा 13-14 वचन ये कहता है कि एलिशा वहाँ रोगी हो गया, रोग लग गया। அப்படி இருந்தும் வல்லமை அவனுக்கு தான் இருந்தது. अभी वो रोग में रहकर भी उसके अंदर वो पावर था। பாருங்க இப்போ 20 வசனம் சொல்லுது 20वां वचन ये कहता है மரணம் அடைஞ்சான். एलिशा उधर मर गया। விட்டு மரிச்சு போனான். एलिशा जो है बीमार होकर मर गया। பார்வையில பார்த்தா ஊழியக்காரன் நோய்வாய்ப்பட்டு மரிச்சு போனான். अगर हम अपने इच्छा से देखेंगे तो एक सेवक बीमारी में मर गया। एलिशा 2 பங்கு வல்லமை பெற்றிருந்தான். वो दुगना पावर पाया था, நோய்வாய்ப்பட்டு மரிச்சு போனான். उधर वो बीमारी से मर गया। அவனை அடக்கம் பண்ணிட்டாங்க. उसको उन लोग ने दफन कर அந்த दिया। காலத்துல ஒரு குகையில அடக்கம் பண்ணுவாங்க. उस समय में वो एक कुआं में उन लोग ने அந்த किया, குகையில அவனை அடக்கம் பண்ணியிருந்தார்கள். वो गुफा में उन लोग ने उसको दफन किया। அந்த ஊர்ல இன்னொரு மனுஷன் இறந்து போனான். उधर और एक वो गांव में और एक मनुष्य मर गया। அவனை அடக்கம் பண்ணும்படியாக उसको उधर दफन करने के கொண்டு लिए போயிட்டு இருந்தாங்க. उन लोग उधर गए थे। அப்போ போகிற நேரத்துல उन लोग जब जा रहे थे மோவாபியன் தண்டுகள் தேசத்திலே வந்தது. मोआब के दल देश में आक्रमण करने के लिए आए। தண்டு என்றால் படை. मोआब का दल, மோவாபியர்கள் என்ன செய்தான் ஈட்டி கம்புடா அங்க இருந்து யுத்தத்துக்கு வரான். मोआब के दल देश पर आक्रमण के लिए आ रहे थे। ஆக அவங்க அப்படி வரும்போது இந்த மனுஷனை கொண்டு போனவங்க எட்டி பார்த்தாங்க. ये मनुष्य को जो दफन करने लेके जा रहे थे लोग ने से देखे, ஆகவே இவங்களுக்கு அடக்கம் பண்ண நேரம் இல்ல. इनको दफन करने का समय नहीं मिला। கொஞ்சம் பார்த்தார்கள். ऐसा घूम घूम के देखे, அங்க ஒரு குகை இருந்தது. उधर एक गुफा था। இந்த மருத்துவனை தூக்கி அதுல போட்டாங்க. ये मरा हुआ व्यक्ति को एलिशा का वो गुफा के अंदर डाले। எலிஷாவின் எலும்புல பட்ட மாத்திரத்தில் இவன் எழுந்து நின்றான். ऐसा एलिशा धरती के ऊपर ये मरा हुआ गिरा, एक छीन उड़ गया। இல்லையா? வல்லமை அங்க இருக்கு. जिलाया हुआ पावर उधर भी था। அவன் எலும்புல நல்ல கொஞ்சம் அவன் எலும்புல उसका हड्डी में அந்த பவர் இருந்தது. वो पावर उधर था। அப்போ நாம மரித்தாலும் अगर हम मरेंगे तो भी நம்மளே எலும்புல அந்த பவர் Yes, இருக்கு. अपना हड्डियों में पावर रहेगा। நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருந்தால் अगर आप जिला गए तो உயிர்ப்பித்தல் எவ்வளவு முக்கியம் பாருங்க. जिलाया जाना कितना इम्पोर्टेंट है। ஆக அதுக்கு பிறகு நம்ம பார்க்கிறோம் उसके பைபிள்ல. बाद हम बाइबल में देखते हैं யோசிப்பு என்ற ஒரு மனுஷன் இருந்தான். योसेफ करके एक படிக்க व्यक्ति வேண்டிய था। நேரம் எனக்கு சொல்லிட்டே போறேன். मैं बोल दिया था ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 24-25 அவனை குறித்து நம்ம படிக்கிறோம். वो उत्पत्ति 20वां अध्याय में उधर बताता है वो एक भविष्यवक्ता था। அவனுக்கு மரிக்கக்கூடிய நாள் வந்தது. उसको मरण का समय आया। அவன் என்ன சொன்னா वो क्या बोला, என்ன நீங்க இந்த எகிப்தில அடக்கம் பண்ண வேண்டாம். मुझे एक मिस्र देश में आप मुझे दफन मत करो। இதுல நிறைய நமக்கு பாடம் இருக்கு. इसमें बहुत सारे हैं। அடக்கம் என்பது ஞானஸ்தானம். दफन करना मतलब बपतिस्मा है। என்பது ஸ்தாபனம்.
एक मिश्र देश जो है वो இந்த स्थापन है। ஸ்தாபனத்துல என்ன முக்கிறாத ये स्थापन में मुझे दफन मत करना। எங்க உயிர்ப்பிக்க வல்லமை இருக்கும் அங்க நான் முக்கப்படணும் इधर जिलाया जाने का पावर है, उधर मुझे दफन करना है। இயேசுவின் நாமத்தினாலே நீங்க உயிர்ப்பிக்கப்பட முடியும் यीशु मसीह के नाम से तुम जिलाया जाना चाहिए। இதை பேதுரு சொல்லும்போது पतरस जब कहता है, அங்க ஒரு மனுஷனை பேதுரு நடக்க செஞ்ச உடனே जैसा एक लंगड़ा को एक पेट्रो ने चलाया, நிறைய கூட்டம் வந்துட்டு बहुत ऐसा जोर எல்லாரும் जम गया। ஆச்சரியமா பார்த்தாங்க सब आश्चर्यचकित से அப்போ देखे। பேதுரு சொன்னான் तभी पतरस ने ये कहा, எங்க சுய பக்தியோ ये हमारा खुद का எங்க भक्ति, சுய சக்தியோ ये हमारा खुद का इधर ताकत, செய்யல। ये नहीं किया। நீங்கள் சிலுவையில் இருந்த இயேசுவின் நாமமே आपने क्रूस पे मारा हुआ वो यीशु का சர்வாங்க नाम, சுகத்தை இவனுக்கு கொடுத்தது इस पर ये चंगाई को दिया है। that is the power of resurrection वही वो रिसरेक्शन का पावर है, அதான் உயிர்ப்பிக்கும் வல்லமை वही वो जिलाया जाना का पावर நல்ல है। கவனிங்க இயேசு நாமத்தில் இந்த வல்லமை இருக்கு यीशु मसीह का नाम में वो पावर है। இயேசு நாமத்தை ஏற்றுக்கொண்டு உனக்குள்ள இயேசு நாமம் நிலைத்திருக்குமானால் और यीशु मसीह का नाम अगर स्वीकार करके आपके अंदर विश्वास है तो அவர் நாமம் இருக்கிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் वो उसका स्थान वो कहाँ पे भी रहेगा, उधर आके मैं तुझे आशीष करूंगा। இந்த யோசேப்பு என்ன சொல்றாரு योसेफ इधर क्या என்னை कहता எகிப்தில் है, அடக்கம் பண்ண வேண்டாம் मुझे एगिप्त में दफन मत करो। நான் தீர்க்கதரிசி मैं भविष्य रखता हूँ, எகிப்துக்கு பார்வோன்ட வலது காலத்துல நான் உயர்த்தப்பட்டிருக்கிறேன் मैं फारून के राइट साइड में था, என்னைக்கு அடக்கம் பண்ணாங்க मुझे इधर दफन मत करो। இங்க எனக்கு ரொம்ப ஃபேமஸ் ये मैं इधर बहुत फेमस புகழ் है, இருக்கு मुझे लोग जानते हैं, நான் இங்க தான் இருக்கணும் मैं इधर ही रहना है। நான் மரிச்சு போனா இங்க அடக்கம் பண்ணிடாத मैं मर गया तो दफन मत करना, என்னை எங்க கொண்டு போ मुझे वो कहाँ उठा के लेके जाना, பாலஸ்தீனாவிலே கொண்டு அடக்கம் பண்ணு पालस्तीना में जाके दफन करना, சரிதானா அதாவது கானான் தேசத்துல அடக்கம் பண்ணு मुझे कानान में जाके दफन कर। ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசம் अब्राहम का उधर वाचा दिया वो पालस्तीन, ஆகவே கானான்। அப்படின்னு அவன் எல்லாம் சத்தியம் பண்ணி வாங்கிக்கிட்டான் वो उधर ऐसा सत्य करके ले लिया। அவன் சொல்லும்போது இப்படி சொன்னா நிச்சயமாக தேவன் உங்களை சந்திப்பார் निश्चय निश्चय परमेश्वर आपको मिलेगा। நீங்க போகும்போது आप जाते समय என்னுடைய எலும்புகளையும் அங்க கொண்டு போயிருக்கீங்க मेरा हड्डियों को उधर लेके जाओ। ஒரு பெட்டியில நல்ல பக்குவப்படுத்தி எலும்பு வச்சிருந்தாங்க उन लोग अच्छा से एक ऐसा लकड़े के अंदर उसका हड्डियों को छुपा लिए। ஆகவே மோசே ஆண்டவர் எழுப்பி வரும்போது मूसा में जब परमेश्वर लेके आया, பெட்டியை கொண்டுட்டு வந்தாங்க उन लोग वो पेटी को भी लेके आए। பிரயாணத்திலே वो ऐसा प्रयाण में மரித்த சவப்பெட்டி வந்து கொண்டிருக்கிறது अभी मरा वो उधर दिया आ रहा है, இவனுக்கு दफन क्या हुआ ये, கொண்டு வந்து इसको लेके आकर யோசேப்பு வாங்கின இது ஒரு கல்லறையில அடக்கம் பண்ணாங்க उन लोग பாலஸ்தீனா. उन लोग ने पालस्तीन में उसको दफन किए, அங்க அவங்க அடக்கம் பண்ணினாங்க उन लोग उसको दफन किए। ஏன் அடக்கம் பண்ணாங்கன்னா क्यों उसको तो दफन किए, இயேசு கிறிஸ்து यीशु मसीह உயிர்த்தெழுதலுக்கு வரும்போது जब जी उठने के लिए आते அந்த हैं, உயிர்த்தெழுதல் அங்கதான் நடக்கும்னு அவங்க அறிந்தாங்க वो जानता था कि मसीह उधर ही जी उठने वाला है करके। ஆமென் ஆகையினால इसलिए அவர் தீர்க்கதரிசி वो भविष्य रखता है। பாருங்க இன்னைக்கு உலகம் முழுக்க ரேப்சர் நடக்கும் आज ये पूरा दुनिया के अंदर एक साथ में ஆனா रैप्चर அன்னைக்கு होगा, அப்படி இல்ல लेकिन उस दिन ऐसा அன்னைக்கு नहीं அவர் हुआ। பாலஸ்தீனாவுக்கு தான் வந்தாரு उस दिन वो पालस्तीना में பாருங்க आया। யோபு பாருங்க योग को देखो, யோபு எவ்வளவு கஷ்டப்பட்டான் योग कितना समस्या के अंदर பயங்கரமான गया। பிரச்சனை बहुत समस्या, இல்லையா பாடுகள் बहुत कष्ट, சரீரத்துல வியாதி शरीर में बीमारी, பாக்குறவங்க முகத்தை சுளிக்கிறாங்க देखने वाले उसको देखकर ऐसा मुंह முதல்ல फुलाते हैं। அடக்கம் போட்டாங்களா இப்ப கடிடாம போறாங்க पहला जो उसको ऐसा सैल्यूट करते थे, आज उसके विरोध में जा रहे हैं। மனவேதனை इन लोग ऐसा मन में சரீர बहुत வேதனை शरीर का ये, ஆனா ஒரு நாள் உயிர்ப்பிக்க வல்லவங்கிட்ட வந்த போது लेकिन जब जिलाया का पौल उसके पास आया, சொன்னா उसने कहा, நான் இப்ப சொல்வது मैं अभी जो बोल रहा हूँ இருப்பு ஒளியினால் எழுதப்பட்டால் நல்லா இருக்கும் वो ऐसा लिखा, मतलब लिखा गया और என் वचन மீட்பர் रहेगा। உயிரோடு இருக்கிறார். मेरा रक्षक अभी भी जिंदा है, பாருங்க அவன் ஒரு நாள் வருவார் वो रक्षक मेरा एक दिन आने वाला है। சொந்த கண்களால் அவர் காண்பேன் मैं अपना खुद का आंखें से उसको दे दूंगा, என்னுடைய சொந்த கண்களால் அவர் காண்பேன் मेरे खुद के आंखें से मैं उसको दे என் दूंगा। தோல் முதலானவில் அழுகி போன பின்பு ये पूरा मेरा शरीर का चमड़ा अगर இந்த सड़ गया சரீரத்துல तो நான் அவரை பார்ப்பேன் அப்படின்னா ये शरीर में उसको देखूंगा करके उसने कहा। அதுதானே இயேசு சிலுவைக்கு வந்து மகா சத்தமா கூப்பிட்டாரு यीशु ने क्रूस पे बड़ा सबसे चिल्लाकर कहा, யோசேப்பு வெளியே வந்திருப்பாரு उधर वो भी बाहर आया रहेगा, யோபு வந்திருப்பாரு वो भी बाहर आएगा। இவரும் பார்த்திருப்பாங்க एक लोग सबने देखा, யோபு யோபு, ஆஹா, யோபு வந்துட்டேரா ये யோபு तुम आ गया है। யோசிப்பு योसेफ உன்னை அங்கெல்லாம் அடக்கம் பண்ணாங்க हम நினைச்சேன். उधर तुम करना, இல்ல இல்ல நான் இங்க அடக்கம் பண்ண சொல்லிட்டேன் नहीं मैंने इधर दफन करने बोला। இயேசுவுக்குள் அடக்கம் हालेलुया, செய்யப்பட்ட यीशु मसीह का दफन हर एक व्यक्ति उठे, அவருக்குள்ளாக நீங்க அடக்கம் பண்ணப்பட வேண்டும் उसके अंदर आपको दफन होना है। பாருங்க, அடுத்தால ஜோசுவா उसके बाद योशुआ, வேத சொல்லுது யோசுவா 10ஆம் அதிகாரத்துல योशुआ के 10वां अध्याय அங்க, में எமோரியர்கள் வந்து யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு यमोरियों के साथ उधर वो युद्ध हो रहा है, யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு அதே நேரத்துல युद्ध हो रहा है वही समय சாயங்காலம் में ஆயிடுச்சு उधर
शाम हो गया है। எமோரியர்கள் இந்த முற்றிலுமாக சங்கரிக்கப்படவில்லை. अभी एमोरी लोग को पूरा खत्म करना है। சாயங்காலம் ஆயிட்டுனா அவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க. उधर शाम हो गया तो अगर वो लोग बंद कर देते ஆமா, हैं, இருட்டாயிரும். அதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்து மறுநாள் சேர்ந்து வந்துரும், எதிர்த்து வந்துருவாங்க. अगर उन लोग शाम हो गया रात हो गया तो और सामने विरोधी का झूठ बढ़ जाएगा। அவன் என்ன செய்தான்? इसके लिए योशुआ ने क्या किया? ஆண்டவரோட பேசி मसीह से बात कर, நேர சூரியனுக்கு கட்டளை वो सीधा கொடுத்தான். सूरज को बोला, சூரியனை தரித்து ए सूरज तू रुक जा। பாருங்க, ஒரு பகல் முழுவதும் ये पूरा சூரியன் தரித்து நின்றது. ये सूरज जो है वो रुक जा। உயிர்ப்பிக்கும் வல்லமை वो जिलाया हुआ पावर இல்லையா? நீங்க நினைப்பீங்க आप सोच सकते हैं, சூரியன் தரித்து நின்றால் अगर सूरज சூரிய குடும்பமும் தரித்து நின்றுக்குமே. अगर सूरज खड़ा है तो पूरा सूरज का पूरा परिवार खड़ा रहेगा। தெரியாது. वो नहीं पता, ஆனா நின்றது. लेकिन वो रुका था। விசுவாசிக்கிறோம். हम विश्वास करते பாருங்க, हैं, அது உயிர்ப்பிக்கும் வல்லமை. वो एक जिलाया हुआ पावर है। பாருங்க, இப்ப அதே உயிர்ப்பிக்கும் வல்லமை ऐसी वही जिलाया हुआ पावर நமக்குள்ள இருக்கு. हमारे अंदर है। வேதம் சொல்லுது, बाइबल कहता है கர்த்தர் ஆரவாரத்தோடும் मसीह खुद ही ऐसा ललकार के साथ, प्रधान युद्ध का आवाज के साथ, वो बड़ा ट्रम्पट के साथ आएगा। கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், तभी मसीह के अंदर जो मरे हुए हैं, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள். उन लोग सब ऐसा जिंदा होंगे। கிறிஸ்துவுக்குள் மரணம் கிடையாது. मसीह के अंदर मरण नहीं है। கிறிஸ்து நித்திய ஜீவனை உடையவர். मसीह जो है नित्य जीवन அவர் का है, ஜீவன் கொடுக்க தான் பூமிக்கு வந்தார். वो जीवन देने के लिए भूमि के अंदर आया। ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ये जीवन देने के लिए परिपूर्ण होने आया। அந்த ஜீவனை நாம் பெற்றிருந்தோமானால் इसके लिए वो जीवन कम पाए रहेंगे। ஆரவாரத்தோடும் பிரதானத்தோடும் சத்த தேவ எக்காலத்தோட வானத்தில் இறங்கி வரும் वो जो प्रधान युद्ध के ललकार के साथ वो आकाश में आएगा। முதலாவது எதிர்பார்க்கிறோம். मसीह के अंदर जो मरे हुए वो पहला जी उठेंगे। உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் எழுந்து வருவார்கள். जो मरे वो जिंदा उठ के आएंगे। உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ள फिर जिंदा जो है हम भी उठा लिए जाएंगे। உயிர்ப்பிக்கும் வல்லமை முக்கியம். वो जिलाया जल का पावर को देखना, உயிர்ப்பிக்கும் வல்லமை वही पावर வந்து யோவான்கிட்ட வந்தது. யோவான் यौवन के पास आया था। அவன் ஒரு சத்தத்தை கேட்ட, மேலே ஏறி வா. वो बोला तू ऊपर उठ गया। அப்பொழுது ஆவிக்குள் ஆனேன். तभी मैं आत्मा के अंदर आ गया। பட்டணத்தில் இருக்கேன். अगला सेकंड वो स्वर्ग में है। அதாவது வரக்கூடிய நேரத்துல ये एक ऐसा फल झपकते ही அவன் பரலோகத்துக்கு போயிட்டான். वो स्वर्ग में चला गया। எந்த வல்லமை அவனை கொண்டு वो போச்சு? कौन सा पावर उसको लेके गया? He had the power of resurrection. वो उधर वो रिजरेक्शन का पावर, quickening power இருக்கு பாரு. उसका नाम क्विकनिंग पावर है। quickening power. Quickening power। ஆகவே इसके இவங்க लिए எல்லாரும் நம்மளை மாதிரி தாய் தகப்பனுக்கு பிறந்த சாதாரண ஜனங்கள். ये सब लोग जो है हमारे ऐसा माँ पिताजी के जन्मे हुए लोग हैं। ஆனா लेकिन வித்தியாசம் என்ன? इनका क्या फर्क है? உயிர்ப்பிக்கும் வல்லமை இருக்கு. उनके अंदर वो क्विकनिंग पावर था, जिलाया पावर था, जिलाने वाला। உயிர்ப்பிக்கும் வல்லமை आज किसके पास ऐसा जिलाने का पावर है? ஹalleluya. हालेलुया। அந்த உயிர்ப்பிக்கும் வல்லமை உங்களுக்கு இருக்குமானால் अगर वो जिलाने का पावर अगर अंदर है तो இயேசு உயிர்த்தெழுந்தார். यीशु अगर जी उठेंगे तो அதுதான் இந்த இயேசு உயிர்த்தெழுந்த நாள். आज यीशु जिंदा हुआ दिन है। பாருங்க, இந்த உயிர்த்தெழுதல் வேற. जिन जी उठना अलग है, உயிர்த்தெழுதல் வேற. जी उठना अलग है, जिलाया जाना अलग है। உயிர்ப்பிக்கப்படலைன்னா உயிர்த்தெழ முடியாது. अगर आप जिलाए नहीं जाएंगे तो जी नहीं उठ सकते। நீங்க இப்பவுமே பூமியில் இருக்கும்போது உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். अभी आप एक संसार में रहते हुए जिलाया जाना चाहिए। நீங்க உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டால் अगर आप जिलाए गए तो உயிர்த்தெழுதல் நிச்சயம். आपका जी उठना 100%। அதுதான் இந்த கால செய்தி வந்தது. इसके लिए इस समय का मैसेज आया। சபையை உயிர்ப்பிக்கத்தக்கதாக इस समय जी जिलाया जाने का मैसेज आकर பாருங்க, இந்த செய்தி நம்ம ये महसूस मैसेज जो है आपको जिलाता है। ஆகவே इसलिए செய்திக்கு உண்மையா இருங்க, अपना मैसेज के लिए उत्तम से रहो, வார்த்தைக்கு உண்மையா இருங்க. वचन के लिए उत्तम से रहो। இயேசு கன்னிகையாய் இருந்தது. यीशु का एक कन्निका बोलते हैं, அவன் வரப்போகிறான். वो जल्दी आने वाला है। அந்த நாளிலே उस दिन में பாருங்க, நான் நிறைய என்ன சொல்லலாம். मैं बहुत बोल सकता हूँ। உதாரணத்தை சொல்றேன். एक छोटा उदाहरण मैं बताता हूँ। உங்களுக்கு உயிர்ப்பிக்கும் வல்லமை இருக்குது. आपको अगर जलाने का पावर है तो டாக்டர் ஒரு வார்த்தை சொல்றாரு. प्रॉफिट एक वचन कहता है, That is a potential. वो एक पोटेंशियल है, Potential ना மறைந்திருக்கும் வல்லமை. वो ऐसा छुपा हुआ पावर है। அது இப்போ உங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாம वो अभी आपके अंदर है, आपको पता नहीं रहेगा, அது எல்லாமே இருக்கலாம். எனக்கு தெரியாது. आपके अंदर नहीं भी रहेगा, இருக்கும் செய்யலாம். हो भी सकता है, மறைந்திருக்கும் ஒரு வல்லமை. लेकिन वो छुपा हुआ एक पावर है आपके பாருங்க, अंदर। ஒரு கார் இருக்கு. एक कार है, கார் எல்லாம் ரெடியா இருக்கு. अभी पूरा कार तैयार है, सब पेट्रोल भी भर दिया, டிரைவர் உட்கார்ந்து ड्राइवर बैठ गया है, அப்படி ஓடாது. गाड़ी नहीं चलेगा। அது என்ன வேணும்? उसको क्या चाहिए? ஒரே ஒரு स्पार्क,
स्टार्ट कर लेना वाला Spark. फायर उसका एक स्पार्क चाहिए। आमेन Amen. அந்த ஃபயர் இடி முழக்கத்தில் வெளிப்படுது நான் விசுவாசி वो फायर जो है वो गड़गड़ा में प्रकट होगा करके मैं विश्वास करता हूँ। वो और किसके पास नहीं आएगा। இயேசு சொல்லிட்டு போகும்போது यीशु ने बोल के गया இங்கே என்றும் இல்லை அங்கே என்றும் இல்லை इधर उधर मत देखो। இயேசு இங்க இருக்காரு போவாது அங்க இருக்காரு यीशु इधर उधर है करके मत जाओ। அவர் மத்திய ஆயத்துல வர वो போறாரு मध्य आकाश में आने वाला है। உனக்குள்ள வரணும் आपके अंदर आना चाहिए। நீ எங்க பார்க்கணும் आपको कहाँ देखना है। ஹalleluya हालेलुया। ஆமே இந்த பரிசுத்தமானவர் आज ही पवित्र हो जाओ। ஞானஸ்நானம் பெறாதவர்கள் கர்த்தராகிய இயேசு ஞானஸ்நானம் बपतिस्मा नहीं पाया तो यीशु मसीह के नाम से बपतिस्मा ले लो। அந்த உயிர்ப்பிக்கும் வல்லமை பெற்றுக் கொள்ளுங்கள் वो जिलाया जाने का पावर पा लो। கர்த்தர் சீக்கிரம் வருகிறார் मसीह जल्दी आने वाला है। கர்த்தர் ஆசீர்வதிப்பார். मसीह आशीष करेगा। ये गाना गाया जाएगा उसका भी ऑफरिंग हम दे देंगे। ಎಬಿನೇಸರೇ ಆರಾಧನೆ ಎಂಟನೇ ಆಲರೆ ಆರಾಧನೆಯಿಂದ ಪಡೆದ ಪಡೆದು ನಮ್ಮ ದೇವರಿಗೆ ಕಾಣಿಕೆ ಸಲ್ಲಿಸುವ ಎಬಿನೇಸರೇ आराधने